இவ்வளவு பெரிய மேடையை நம்ம இங்க பாக்குறோம்னு சொன்னா அது சாதாரணம் கிடையாது. இப்படி ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை தருகின்ற பெருமக்களை எல்லாம் வணங்கி இன்னைக்கு அடிக்குது பாருங்க காத்து. எத்தனை ஏசி போட்டாலும் கிடைக்குமா சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் நமக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் இறைவன் கொடுத்தது. நம்ம என்ன செய்யறோம், அதை சுருக்கி நம்ம தான் வச்சுக்கிட்டோம். எங்க வீட்டு காத்து, எங்க வீட்டு நிலம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இப்படி அழகான காற்று. கோடை காலத்துல அக்கினி நட்சத்திரத்துல மழை பெய்யுது. நீங்க மழை பெய்யறத பத்தி சொல்றப்ப திருக்குறள் முனுசாமி என்ற ஒரு அறிஞர், அவர் ஒரு ஊருக்கு பேச போனாராம். விடாம மழை பெய்ஞ்சிருக்கு. அப்ப நிகழ்ச்சி ஏற்பாடுக்காரவங்க பண்ண சொன்னாங்களா, ஏன் மழை பெய்யுது, வெளியில வச்சுட்டோம், இன்னைக்கு பேச முடியாது, நீங்க நாளைக்கு வர்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் முனுசாமி யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் குன்றக்குடி அடிகளார் போல, ஐயா சாலமன் பாப்பையா போல அந்த காலத்தில் மிகப்பெரிய பேச்சாளர். அது மட்டும் இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியா இருந்தவர், சட்டம் பயின்றவர், இத்தனை பெரியவர். அவர் சொன்னாரா, நாளைக்கு வர்றீங்களான்னு கேட்ட உடனே, ஐயா என்னை நாளைக்கு வாங்கன்னு சொன்னாலும் வர்றேன், நாளை கழிச்சு வாங்கன்னாலும் வர்றேன், அடுத்த வாரம் வாங்கினாலும் வர்றேன், என்னை எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். ஆனா மழை இருக்கே, நாளைக்கு வாங்கினா வராதியா, ஒரு வாரம் கழிச்சு வாங்கினேன் அப்படின்னா வருமா? மொட்டை மாடியில் வத்தல் காய போட்டிருக்கான், 3 நாள் கழிச்சு மழை பெய்யும் அப்படின்னு கேட்டா வருமா? அப்படி வராது. கடவுளுடைய அருள் தான் மழை. மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு ஆண்டாள் நம்முடைய கண்ணப்பெருமானை பற்றி பாடுகிற போது சொல்லுவார். அது மட்டும் இல்ல, ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியில் பூக்கு முகர்ந்து கொண்டு ஆர் தேடி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றிருந்து தாளாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தாய். ஒன்றும் பயப்படாதீங்க, மார்கழி மாசத்துல திருப்பாவை இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு சொன்னேன், அவ்வளவுதான். படக்குன்னு 10 பேர் இருந்துச்சு போயிடப்படாது. அவர் ஏதோ வேற மொழியில பேசுறாராக்குன்னு. மழை பெய்யறப்ப நான் சொல்றது எளிமையா புரிஞ்சுங்களேன். மழை பெய்யறப்ப மேகம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அந்த கருப்பு நம்ம கருப்பண சாமி மாதிரி கருப்பான். கிருஷ்ண பரமாத்மா கருப்பு கலரு. என் மழையே நீ கருப்பு, கிருஷ்ணன் மாதிரி கருப்பு. சரி, அவர் கையில இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல, அது மாதிரி நீ மின்னணும், மின்னல் வெட்டணும். அவர் கையில ஒரு சங்கு வச்சிருக்காரு, பாஞ்சசன்யம், அது ஊதுறப்ப வர்ற சத்தம் மாதிரி நீ இடி இடிக்கணும். இன்னொன்னு, அவர் கையில ஒரு வில்லு இருக்கு. அந்த வில்லுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்க நிறைய தாய்மார்கள், பெரியோர்கள், சின்ன குழந்தைகள் இருக்காங்க. கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? ராமனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லலைன்னா கவலைப்பட வேண்டாம், நானே சொல்லுவேன். ஏன்னா வகுப்புல நான் அதைத்தான் செய்றேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லி. எதுக்கு நமக்கு ஊர் பகை? ஏன்னா வாத்தியார்களை வகுப்புல விட்டு குத்துறாங்க போயெல்லாம். அதனால கேள்வி கேட்கவே பயமா இருக்கு. ஆமா, ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாரா, உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. அவர் தானே 10 வருஷமா அதையே படிக்கிறாரு. எங்க யாராவது ஒரு பிள்ளைய சொல்லலாமா? நான் உங்க பேடாங்கன்னா வாங்கிட்டு வந்து கூட உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். கண்ணன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? ராமன் கையிலுடைய வில்லுக்கு பேர் என்ன? அர்ஜுனன் கையிலுடைய இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? சரி, டைம் முடிஞ்சது. இப்ப நானே சொல்லணும். இந்த பாட்டிலேயே தாளாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல், சாருங்கம் என்பதுதான் கண்ணபெருமான் கையில் இருக்கக்கூடிய வில்லு. ஞாபகம் வச்சுக்கங்க. சாரங்கபாணி யாருக்காவது பேர் இருக்காங்க? சாரங்கபாணினா கண்ணன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் தான் சார்ங்கம். ராமனுடைய கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் தெரியுமா? கோதண்டம். கோதண்ட ராமன் பேர் வைக்கிறாங்கல்ல. நம்ம வாழ்க்கை தண்டம் அப்படி சொல்லக்கூடாது. தண்டம்னா வில்லுன்னு அர்த்தம். அதே மாதிரி அர்ஜுனன் கையில் இருந்த வில்லுக்கு பேர் தெரியுங்களா? காண்டீபம். இதெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கெல்லாம் எதுக்கு பேர் வைக்கணும்னு. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. AK-47 அப்படின்னு ஒரு துப்பாக்கியை காட்டுறாங்க. விஜயகாந்த் அர்ஜுன் வச்சு நம்ம அர்ஜுன் படத்துல காட்டுவாங்கல்ல, சுடுப்பாங்கல்ல. அந்த AK-47 அந்த துப்பாக்கியோட பேர் இல்ல, அதை கண்டுபிடிச்சவருடைய பேரு. AK அப்படிங்கிறது ரஷ்யாக்காரர். அவரு எனக்கு பேர் மறந்துட்டேன். நான் ஏல ஆரம்பிக்கும். AK
47 என்னன்னா 1947 தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. துப்பாக்கிக்கு பேர் வச்சிருக்காங்க வெளிநாட்டுலன்னு சொன்னா 5000 வருஷத்துக்கு முதல்ல வில்லுக்கு பேர் வச்சவன் நம்ம ஆளு. ஞாபகம் வச்சுக்கங்க. வில்லுக்கு மட்டும் இல்ல, ராமன் அம்ப வாலி மேல விட்ட உடனே அந்த வாலி அந்த அம்ப பிடிச்சாங்க, அது உள்ள போகுது, பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்துட்டு பேரு பாக்குறா அதுல ராமான்னு போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்களா, இப்ப யாரையாவது சுட்டா இந்த குண்டு எந்த துப்பாக்கியில இருந்து வந்திருக்குன்னு சிஐடி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி யாருடைய வில்லு யாருடைய அம்புன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம யார் சொல்லுவா? நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு யாராவது சொல்ல ஆள் இருக்காங்களா? இப்ப மழையே நீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி மேகம் கருக்க வேண்டும், அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் மாதிரி மின்ன வேண்டும், அவர் கையில் இருக்க சங்கு மாதிரி இடி இருக்க வேண்டும், அவர் போடுற அம்பு மழை மாதிரி நீ மழை பெய்ய வேண்டும், அப்பதான் நாங்க நல்லா இருப்போம். அதுவும் அதுல பெய்யணுமா? என் நண்பர் சுஜாதா அவர்கள் சிவாஜி படத்துக்கு வசனம் எழுதியிருந்தார். சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். அதுல ஒரு டைலாக் வரும் தெரியுமா? சும்மா அதிர்து இல்ல அப்படின்னு வரும் இல்ல, அந்த அதிர்து இல்லைங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்து தெரியுமா? நான் சுஜாதாட்ட கேட்கிறேன், இது ஆண்டாளுடைய வார்த்தை தானே அப்படின்னு. சிரிச்சிட்டாரு. ஆமா, அந்த நீங்க சொன்ன ஆண்டாள் பாட்டுல இருந்தா தாளாதே சாருங்க முதிர்த்தா சலைமலை போல் இருக்கிறதுல அதிரேங்கிற ஒரு வார்த்தை வருது. எப்படி ஆளி போல் மின்னி வலமுறை போல் நின்றதுல அதிரேங்கிற சொல்லு 8ஆம் நூற்றாண்டுல ஆண்டாள் சொன்னத சுஜாதா எழுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசுறாருன்னு சொன்னா எங்க இருந்து வருது? பூரா நம்முடைய பழைய இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து சொல்றோம். மறந்துடாதீங்க. என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதாரம் படம் எடுக்கிறப்ப அந்த படத்துல முதல்ல ஒரு 20 நிமிஷம் வரக்கூடிய கதையை அந்த பாடுபட்டு தயார் பண்ணோம். எல்லாமே அதுல இருக்குது. நான் ஒரு பாட்டுல கூட சொன்னேன், மகாபாரதத்துல இருந்து ஒரு பாட்டு அவருக்கு எடுத்து சொன்னேன். மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா, மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதானே. எங்க அந்த பாட்டு என்ன சொல்லுங்கன்னாரு. சொன்னேன்ல, அதை அப்படியே எடுத்து படத்துல வச்சாருங்க. உன்னை காணாதேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, டான்ஸ் ஆடுவாரு பாருங்க. அதுல மாயர்த மாயா மாயர்த மாயான்னு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு வரி தில்லி பாரதத்திலிருந்து நான் எடுத்து கொடுத்தது. நான் எடுத்து கொடுத்தது பெருசு இல்லைங்க. அதை படத்துல வச்சா இன்னைக்கு நம்ம கைதட்டோம்னு சொன்னா நம்முடைய 5000 ஆண்டு பழமையான புராணங்களும் இலக்கியங்களும் தான் இன்னைக்கு நமக்கு பெரிய அறிவோடு இருக்கக்கூடிய பாதம் தருது. நல்ல மழை பெய்யறதுக்கான காற்று அடிக்குது. அருமையான விஷயம். இந்த கோடை காலம் மாரியம்மனையும் சேர்ந்து கும்பிடுறோம். மாறினா மழைன்னு அர்த்தம். மாரியாத்தாவை ஏன் கும்பிடுறோம் தெரியுங்களா? ஒரு காலத்துல அம்மை நோய் நம்ம நாட்டில் இருந்ததுங்க. இந்த அம்மைக்கு மருந்து என்ன தெரியுமா? வேப்பலை தான். கரெக்டா அந்த அம்மை முடிஞ்ச உடனே வேப்பலையை தண்ணியில் காய போட்டு உரம் போச்சு அப்படி மேல ஊத்துவோம். வேம்பு இப்பவும் கூட என்ன அப்படின்னா, நம்ம காய்ச்சல் ஒண்ணு இப்ப சமீபத்தில் ஒரு காய்ச்சல் பாடாப்படுச்சு, டெங்கு காய்ச்சல். அதுக்கு நிலவேம்பை போட்டு குடிங்கன்னு சொல்லி டாக்டர்களே சொல்லிட்டாங்க. அப்ப பழைய விஷயம் எல்லாமே நமக்கு தெரியுதுன்னா அது அவ்வளவு அதுல இருக்குதுங்க. அவ்வளவும் கோடை காலத்துல மழை பெய்யணும். மாறிய வேண்டுனா மழை பெய்யும். மாறினா மழை தான். அதுலயும் அந்த மாரியாத்தா தலையில அது கிரீடத்தை பாத்தீங்கன்னா அக்னி மகுடம்னு சொல்லுவாங்க. இங்க சாமியை கும்பிட்டு பொங்கலை வாங்கிட்டு தூண்ல தடவிட்டு வந்துடக்கூடாது. சாமியை நின்று ஒரு நிமிஷம் பார்க்கணும். இப்ப இந்த வட்டம் அழகர் வந்தாரு. நான் தான் நேர்முக வர்ணனை பண்ணேன். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? எந்த வட்டமும் இல்லாம இந்த வட்டம் 10 லட்சம் பேருங்க. 10 லட்சம் பேரு ஆத்துக்குள்ள நிக்கிறாங்க. 1:30 மணி வரைக்கும் ஆத்துக்குள்ள தண்ணி வரல. ஒரு 1:45 போல வைகையில தண்ணி வந்துச்சு பாருங்க. இடுப்பு தண்ணியில் நின்று மாடுக அள்ளி தண்ணி அள்ளி அழகர் மேல அடிச்சா, எனக்கு தெரிஞ்சு எவர் கிரீன் ஹீரோ யார் தெரியுமா? அழகர் தாங்க, வேற யாரும் இல்ல. கல்லழகர் 500 வருஷமா அந்த அந்த 5 நாள் பாத்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள் கூடவே திடுறாங்க. மதுரையை சொல்றப்ப மதுரை கோயில் நகரம் பாங்க, இல்ல மதுரை விழா நகரம், ஃபெஸ்டிவல் சிட்டி. இதுக்கு பேரு விழவுமணி மூதூர் அப்படிங்கிறார். இந்த ஊருக்கு வந்தவன் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டானா. பதிகளி அறியா பான்மை மூதூர் அப்படிங்கிறான். உள்ள வந்துட்டா போதும்டா, இந்த ஊர்ல இருந்தா போதும். அதுக்கு இன்னொரு பழமொழி இருக்கு, அது மேடையில் சொல்லப்படாது. கேட்டிருக்கீங்களா? ஆமா, மதுரைய சுத்திட்டு வரக்கூடிய யாரா இருந்தாலும் போக மாட்டான். அது இருக்கட்டும். ஏன்னா
அப்படியான மதுரை. நைட்டு 3 மணிக்கு கூட சாப்பாடு வேணுமா போய் சாப்பிட்டு வந்துடுவோம். எந்த நேரமும் அசராம அலைவோம், சந்தோஷமா பேசிட்டு திரிவோம். அதுலயா இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மக்கள் மகிழ்ச்சியா இருப்பது வீட்லயா வெளியிலயா? தலைப்பே பாருங்க, வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கமா வெளியில மகிழ்ச்சியா? இப்படி கொடுக்கப்படாது. ரொம்ப சோகமா இருக்கிறது வீட்லயா வெளியிலயா? அப்படி பார்த்தா வீட்டுல. ஏன் தெரியுமா? விடாம சீரியல பார்த்து அழுதுகிட்டே இருக்கணும். வெளியில இருந்தா இங்க பாருங்க, எவ்வளவு தாய்மார்கள், எத்தனை குழந்தைகள், இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கமே. ஒரு சினிமாவை எப்படி உட்கார்ந்து பார்க்க பயமா இருக்குங்க. அது சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, அது பேரே என்னால் சொல்ல முடியாது. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு எவனாவது போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி படத்தெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா? இந்த சந்தோஷமா உட்காந்து பார்க்குறோம். அதே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அசிங்கமான சீன் வந்துச்சுன்னா சில பேர் தலையில் அடிச்சுக்கிறோம். ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடி உட்கார்ந்த ஒரு பையனை, 8 வயசு பையன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு மோசமான பாட்டு போட்டாங்க, கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. ஒடியாத ஒரு அப்பா கண்ணை மூடிவிட்டா அப்படியே. ஏன்னா அவனுக்கு வருத்தமா இருக்குல்ல, அப்பா கெட்டு போயிடுவாருன்னு. ஆனா பட்டிமன்றத்தில் பாருங்க, குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், அதில் குறிப்பா இந்த விழாவின் இடத்துல இளைஞர்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டுகள் நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய விஷயத்த அவங்க மறக்காம எடுத்து கொடுக்குறாங்க. என்னை அழைக்க வர்றப்பெல்லாம் விஜயகுமார் எல்லாரையும் கூட்டிட்டு வருவார். என்ன தெரியுமா, அடுத்தடுத்து நம்ம எல்லாரும் இருந்து நடத்தணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, இந்த தலைப்புல இன்னைக்கு பேச போறோம். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வீட்லயா வெளியிலயா? இதுல பேசுறதுக்கு வெளியில தான் பேச 2 ஆண்கள் வந்திருக்காங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி வெளியில தான், இல்ல வீட்டுல தான் பேச 2 பெண்கள் வந்திருக்காங்க. அவங்களை நான் முதல்ல அறிமுகம் பண்ணிடுறேன். ஏன்னா வந்திருக்கிறது யார் யாரும் தெரியாம ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது. நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு கணவன் மனைவி 2 பேர் போனாங்க பிள்ளையை தூக்கிட்டு. திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவரை வீட்டுக்காரரை அப்படி இடிச்சிச்சு. எதுக்கு தெரியுமா? என்னை காமிச்சு, சார் போய் பாரு. அவர் உடனே ஒடியாந்து அவர் வீட்டுக்காரர் என்கிட்ட என் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் உங்க பேச்சுனே எனக்கு உயிர் சார், உங்க கருத்து அப்படியே பதிவேன், உங்க எழுத்து அப்படியா இப்படியா, நீங்க சுகி சிவன் தானே அப்படின்னு கேட்டாரு. நான் என்னத்த சொல்றது, பேசாம இருந்தேன் நான். அதுக்குள்ள அந்த அம்மா அங்கிருந்து கொன்றுவேன் அப்படிங்கிறது புரிச்சுனேன். தப்பா சொல்லிட்டாருன்னு உடனே அவரு சமாளிச்சுக்கிட்டு, ஆமா ஆமா சாரி சாரி, நீங்க சாலமன் பாப்பையா அப்படின்னாரு. அட போயா அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? என்ன அறிமுகப்படுத்துறாங்க அருமையா. இப்ப கூட இன்னும் சொல்றதா இருந்தா, இப்ப நான் படத்துல நடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஊர்ல 2 படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தெரியுமா? நாடோடிகள் 2ன்னு ஒரு படம், சசிகுமார் படம், டைரக்டர் வந்து சமுத்திரகனி. நாடோடிகள் 1 ஏற்கனவே வந்துச்சு இல்ல, இந்த 2 படத்துக்கு அதுல கதாநாயகனுக்கு நான் தான் தாய்மாமே. யாரு? சசிகுமாருக்கு. நம்ம ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு படம் என்ன படம்னா சண்டைகோழி 2, கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாவை நடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படிலாம் என்ன அறிமுகம் பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. இதெல்லாம் பேராசிரியர், MA, MPhil, PhD அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்ன படத்துல நடிக்கிறீங்க? சரவண மீனாட்சி, மீனாட்சி அப்பா தானே ஒரு அம்மா வந்தவொன்னு கேட்டுச்சு. அதோடு பரவாயில்லைங்க, கேட்டா கூட. போன வாரம் நான் என் மனைவி கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், மீனாட்சி கோயிலுக்கு. ஒரு அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த அம்மா வரலையா அப்படின்னு கேக்குது. என்னம்மா? அந்த சரவண மீனாட்சியில் ஒரு அம்மா வரும்ல, அந்த அம்மா வரலையான்னு கேட்டுக்கிட்டு. ஏமா கோயில்ல வந்து குடும்பத்துல குழப்பத்துக்கு, கோவிலில் குழப்ப விளைவித்தேன் அப்படி பேசுவாங்கல்ல, அது மாதிரி குழப்பத்தை விளைவிச்சுட்டு போயிரு, அது போயிட்டு வந்தாய் அப்படின்னு. இப்ப வந்திருக்கவரை அறிமுகப்படுத்துறேன். முதல்ல மக்கள் மகிழ்ச்சியா இருப்பது வெளியில் தான் பேசுறதுக்கு வந்திருக்காரு. முன்னாடி உட்கார்ந்துருக்கவரு நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், அருமையா பாடுவார், இனிமையா பேசுவார். வில்லு பாட்டு அப்படி பாடுவார். வில்லு பாட்டு இவர் மாதிரி பாட ஆள் இல்லை. ஒரு தடவை கூப்பிட்டு இவரை பாட விடணும் குடும்பத்தோட, அவருடைய குழுவினரோட வருவார். 3.5 மணி நேரம் தந்தனத்தம் என்று சொல்லி ஏன் வந்து பாடுவார். சினிமாலையும் நடிச்சிருக்காரு. பூ அப்படின்னு ஒரு படம், அப்படி சொல்லக்கூடாது, பூன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அம்மாவின் கைபேசின்னு ஒரு படம், படத்துல நடிச்சிருக்காரு. இப்பவும் கூட அவர் பல படத்துல கூப்பிடுறாங்க. ஆனா அவர் ஒரு குறிக்கோளோட வாழ்றாரு. ஹன்சிகா மோத்வானிக்கு அப்பாவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்படி சிவப்பா இருக்காரு. இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய சாத்தூர் படந்தாளை சேர்ந்த கவிஞர் லட்சுமண பெருமாள் அவர்கள் மகிழ்ச்சி வெளியில் தான் என்று பேச வந்திருக்கிறார்.
அடுத்து உட்கார்ந்து இருக்கவரு நாஞ்சில் செல்லக்கண்ணன். எங்க இருந்துன்னா நாஞ்சில் நாடு, நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம். விவேகானந்தர் மீது அருமையான அன்பு கொண்ட மனிதர். ஏன் தெரியுமா? கல்கத்தால பிறந்த விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில வந்து தானங்க ஞானம் பெற்றாரு. யோசிச்சு பாருங்க. வடநாட்டில் பிறந்த காந்தியடிகள் மதுரைக்கு வந்து தானே வேட்டி கட்டினாரு. அதையும் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் மாற்றி அனுப்பிட்டு இப்ப நம்ம மாறி போயிட்டோம். அதான் பிரச்சனை. அருமையா பேசுவாரு, நல்ல நகைச்சுவையா பாடுவாரு. அதுக்கு மேல தான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத ஏழைகள் என்று தயங்காமல் தர்மம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் நாஞ்சில் செல்ல கண்ணன் அவர்கள் இங்க வந்திருக்காரு. என்ன ஓட்ட கேட்குறீங்க? அப்படி எல்லாம் இந்த ரெண்டு பேரும் மகிழ்ச்சி வெளியிலன்னு பேச வந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பேசிட்டு எங்க போவாங்க? மாட்டுத்தவன் பசாரில் படுத்திருப்பாங்களா? வீட்டுக்கு தானே வரணும். வீடு தானே பேசுறதுக்காக முதல்ல வந்திருக்கவ யாருன்னு கேட்டா, திருச்சி உருமுத்தலட்சுமி கலைக்கல்லூருடைய தமிழ்துறை பேராசிரியை, எம்ஏ எம்பில் பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஐயா திருவள்ளுவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆனா திருவள்ளுவர் இவருக்கு பொன்னாட பொத்துனது இல்லை. நான் பாரதியாரை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எனக்கு பாரதியார் பொன்னாட பொத்துனது இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரு வசதி என்ன தெரியுங்களா? கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க கையில பொன்னாட வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் கவி பேரரசு வைரமுத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. அந்நேரம் இவங்களை பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அறிமுகப்படுத்தினேன். உங்க கவிதைகளை தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். உடனே சந்தோஷப்பட்டு அடுத்து ஒரு மேடையில் இவங்களை கூப்பிட்டு பாட விட்டு தன் கையிலே பொன்னாட போத்தினாருங்க. அது கூட எனக்கு பெருசு இல்லை. இவங்களை ஒரு பார்வை பார்த்தார்ல, பார்த்த உடனே அப்படியே மகிழ்ந்துட்டாருங்க. ஏமாறியே இந்த அம்மா நிறமா இருக்கு அப்படின்னாரு. என்ன நிறம்னு சொல்லமா? இல்ல சொல்ற என்ன நிறம்னு சொல்லல. அவர் நிறமா இருக்காருன்னாங்க. இந்த பொண்ணு பார்த்து வந்து சில பேருக்கு கருப்பா சிவப்பான்னு கேட்டா மாநிறம் பாய்க்க. மாநிறம்னு ஒண்ணு உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா தெரியல. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா பேசக்கூடிய, இனிமையாக பாடக்கூடிய பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் வீட்டில் தான் மகிழ்ச்சியின் பேச வந்திருக்காங்க. அடுத்திருக்கவங்க அதே மாதிரி நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அவர்களும் கடல் புறத்தை சேர்ந்தவர்கள், அருமையாக பாடக்கூடியவர்கள். மாசத்துல 30 நாள்ல 32 நிகழ்ச்சி பேசக்கூடியவங்க. அவங்க போகாத ஊர் இல்ல, அவங்க போகலைன்னா அது ஊரே இல்லை. அப்படிப்பட்ட பெருமையுடைய கவிஞர் மலர்விழி அவர்கள் இங்க வந்திருக்காங்க. மக்கள் மகிழ்ச்சியா இருப்பது வீட்டில் தான் பேச. 4 பேரை அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசுவாங்க? முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி கேட்க கூடாதியா, இது உங்க ஊரு, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தீங்களா? உள்ளதை சொல்லிவிட்டாரு. எங்களுக்கு வேலை இருக்குன்னாரு. அப்புறம் நான் வேலை எடுத்தவனா ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி எங்கெங்க இருக்கு? மதுரையில் இல்லாத மகிழ்ச்சியா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பஸ் ஸ்டாண்டு இன்னும் நமக்கு தெரியாது. 3 பஸ் ஸ்டாண்டுக்குறாங்க, 4 பஸ் ஸ்டாண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்கு ஒருத்தன் கோரிப்பாளையத்தில் இறங்கி கண்டக்டர் வச்சுக்கிட்டே போறான். ஆரப்பாளையத்தில் இறக்கி விட்டு சொன்னா கோரிப்பாளையத்தில் இறக்கி விட்டாங்க. அவனுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல கான்பாளையம், கெட்லாப்பாளையம், மாப்பாளையம், கோரிப்பாளையம், எத்தனை பாளையம் வச்சிருக்கோம்? 72 பாளையப்பட்டுகள். அது பிரிச்சதே மதுரை தாங்க. விஸ்வநாத நாயக்கருடைய காலத்துல தான். நீங்க அவர் யார் தெரியுங்களா? விஸ்வநாத நாயக்கரு ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னா முன்னாடி ஒரு குதிரையில் அப்படி மேல உட்கார்ந்துருப்பாரு. அந்த விஸ்வநாத நாயக்கர் தான் மதுரையை 72 மதுரையில் தமிழ்நாட்டினுடைய பகுதி முழுவதையும் 72 பாளையப்பட்டுகளாக பிரிச்சார். இன்னைக்கு பாருங்க, உத்தமபாளையம் இருக்கும், ராஜபாளையம் இருக்கும், கொண்டைகவுண்டம் பாளையம் இருக்கும். தமிழ்நாட்டில் பாதி ஊர் பாளையம் இருக்குன்னா அது காரணம் நாயக்கர்களுடைய ஆட்சி தான். திருமலை மன்னருடைய காலம் தான் அது காரணம். சரி, அது மட்டும் இல்ல, மக்கள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு சொல்றேன். பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் சொல்றாரு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர் கேட்டான், உங்ககிட்ட இருக்கா? அப்படின்னா இல்ல. அப்ப நீங்க இறங்கு. இல்ல இருந்தா இறங்க சொன்னேன், பேசிட்டே போ. ஒரு கிழவி கூடை கொண்டு கண்டக்டர் டிரைவர் பக்கத்தில் வச்சிருச்சு. அவர் கியர் இழுக்கிறாரு, போட முடியல. டிரைவர் சொல்றாரு, அம்மா கூடை அங்கிட்டு தூக்கி வை. எதுக்கு? கியர் போட முடியலத்தா. சும்மா அந்த கூடையில போடியா? அது என்ன கொத்தமல்லி கேட்டா?
கூடையில் போடுறதுக்கு. அவர் தலையில் அடிச்சுக்கிட்டே எந்திரிச்சு கூட தூக்கி எங்கிட்டு வச்சாரு. இன்னும் சில பேர் பஸ்ல ஏறினோடனே செல்லமா நம்ம தோல்ல படுத்து தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருக்கான். நான் ஒரு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல கோயம்புத்தூர் போறதுக்கு பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். என் கூட ஏறின ஒருத்தன் கேட்டா, நீங்க கோயம்புத்தூரா? ஆமா. பழனி வந்தா எழுப்பி விடுங்கன்னு படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வருமா அவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட என்னைய நேர்ந்து விட்டு இருக்கான். இது கூட பரவாயில்ல. பெண்கள் பஸ்ல ஏறணும்னே சண்டை வரும், அது எதுக்குன்னு தெரியாது. அதுலயும் குறிப்பா கடும் கூட்டம் இருக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டக்டரோட மல்லு கட்டி உருண்டு இருக்கு. அப்படியே ஒரு அம்மா சொல்லுது, கண்டக்டர் என்னம்மா கிழிஞ்ச நோட்டை கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. நீ மாத்திரம் டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குற, இதுக்கு நீ எங்க போய் சொல்லுவீங்க? 2 பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையா சன்னல் கதவை பூட்டு, குளிர் பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்கா திறந்து விட்டு நான் செத்துருவேன். 2 பேரும் சன்னலை ஏற்றி இறக்கி பிக்கிறீங்க. கண்டக்டர் கும்பிடுறாரு, தாயே தாய் குளமே தல்லா குளமே பிக்காதீங்க. கேட்கல. இதுக்குள்ள பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஒருத்தர் ஓடியாருனா என்ன சத்தம்? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா. நான் என்ன செய்யறது? வந்தவன் நல்லா பதில் சொன்னா பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாப்பிட்டு. கண்டக்டர் அழுதுட்டார், ஏன் அப்படி சொல்ற? 2 யார் வீட்டு பொம்பளைன்னாரு. அவன் சொன்னா, 2 ஏன் போட்டாடுதாயா, எங்க விட இப்படி சண்டை ஓட்டு கொள்வாளுங்க, சத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா. அவன் பாருங்க இந்த மாதிரி ஒரு லட்சிய புருஷனா அழைகிறான். இதெல்லாம் விடுங்க. மதுரையில் ஒரு 2 பஸ்ஸை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன். தெரியுங்களா? ஒன்று 32 மடப்புறம் காளியம் கோயிலுக்கு போகும், இன்னொன்று 42 பாண்டி கோயில். வெள்ளியும் செவ்வாயும் அந்த டிரைவர் 2 தனியாக 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? பஸ்ல ஏறின உடனே சில பொம்பளைகளுக்கு சாமி வந்துடும். சாமிகிட்ட டிக்கெட் கேட்க முடியுமா? அன்னைக்கு ஒரு அம்மா பாண்டி கோயில் இறங்கி பைபாஸ்ல ஓடுது. கண்டக்டர் விரட்டி ஓடுறாரு, டிக்கெட்னு ஓடுறாரு. அந்த அம்மா படாரு திரும்பி, நான் பாண்டி அப்படிங்குது. இவர் நான் பாண்டிய பிஆர்சி செக்கிங் சொல்ல முடியுமா? 2 வாண்டிக்கிட்டு ஓடிச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன வேணாலும் கேள்வி கேட்க முடியும். எனக்கு என்ன பெரிய ஆச்சுன்னு தெரியுங்களா? சில ஜோக்கெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நான் ஒரு தியாகராஜ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப பஸ் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறினேன். என் கூடவே 5-6 காலேஜ் போய் ஏறினாங்க. அதில் எல்லாம் நான் டிக்கெட் வாங்கிட்டேன், ஒரு பையன் வாங்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு, அவன் வாங்காது. வாங்கினேன்னு கேட்டேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டா. ஒரு வழியா பஸ் வந்து நின்றுச்சு. எங்க காலேஜ் வாசல்ல செக்கிங் நிக்கிறாரு. செக்கிங் நின்னா நாங்களே இறங்குறோம், டிக்கெட் கொடுத்துட்டே இருக்கோம். அவன் இறங்கிட்டான். செக்கிங் கேட்கிறாரு, எங்க டிக்கெட்டு? அவன் கேட்டான், எதுக்கு அப்படின்னா. எதுக்கா? பஸ்ல வந்தே இல்லைன்னு. யார்? நானா பஸ்ல வந்தேன். அந்த டிக்கெட்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். பஸ்ஸை பார்க்கணும் போல இருந்துச்சு, கிட்ட வந்தேன் அப்படின்னா. நீ பஸ்ல வந்த, நான் வரல. நீ வந்த, நான் வரல. சந்தேகம் இருந்தா என்னை செக் பண்ணி பாரு, என்கிட்ட டிக்கெட் இருக்காது அப்படின்னா. இப்ப என்ன பண்றது? செக் பண்ணி டிக்கெட் இல்லைன்னா இவன் வரலன்னு அர்த்தம், இருந்தானே இவன் வந்தேன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு மாதிரி குழப்பாயிருச்சு. நீ போ அப்படின்ட்டாரு. சில பேர் ரொம்ப குழப்பம்னா பேசுறது நிப்பாட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் இந்த மணி என்னன்னு கேட்டுருக்காங்க. 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னு இருக்கான். இப்படி ஒரு மணி எங்கேயாவது உண்டா? இது ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கேன். இந்த மாப்பிள்ளை விநாயகர் இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தர் கேட்டா, என்னடா மேமத்தில் சிரிக்காங்க? அடுத்த சீன்ல நம்ம சிரிப்போம்டா. 10 நிமிஷம் இருக்கா ஆகுன்னு சொல்லலாம், 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம கேட்டுட்டு தான் இருப்போம், பரவாயில்ல. இது காட்டிலும் இந்த எல்எஸ்எஸ் ஒரு பஸ் போட்டுருந்தாங்க நம்ம ஊர்ல, பார்த்துருப்பீங்கல்ல முந்தி. லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ். அதில் டிக்கெட் விலை கூட. சிம்மக்கல்ல இருந்து நான் பெரியார் போயிட்டு இருந்தேன்.
எல்எஸ்எஸ் பஸ்ல உட்காந்துருந்தேன். என் கூட ஒருத்தர் வந்து ஏறினான். நான் சொன்னேன் இதில் ஏறாத, இந்த பின்னாடி வெள்ளை பஸ் வருது, அப்பெல்லாம் டவுன் பஸ் வெள்ளை பஸ் இருக்கும், நம்ம பேருக்கு தெரியாது, அதில் ஏறு, அதில் 50 பைசா தான், இதில் 3 ரூபா, எங்கே ஏறி இருந்தாலும் இதில் ஏறாது அப்படின்னேன். பரவாயில்ல அப்படின்ட்டான். வெட்டியா போவீங்க 3 ரூபா, 2 ஒன்றா தான் போகும்னேன். பரவாயில்ல சார் தான். ஏன்டா அப்படின்னேன். டிக்கெட் வாங்கினா தானே அப்படின்னா. அது எப்படி கூட்டிட்டு போற, எனக்கு என்ன வந்துச்சு, நான் டிக்கெட்டை வாங்க நான் பாட்டுக்கு ஏறுவேன், நான் பாட்டுக்கு இறங்குவேன். எவ்வளோ நல்ல ஆட்கள் பார்த்தீங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு வழியா பேசி முடிச்சு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலே வெளியிலேங்கிறது 2-3 இடம் சொல்லிட்டேன். இப்போ வழக்கறிஞர்கள் வர போகிறாங்க. மக்கள் பெருத்து மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலையா வெளியிலையா? ஐயா நல்லா பார்த்துக்குங்க. பெருங்கூடத்தை கூட்டி கொடுத்துருக்கேன். இங்கே அங்கே அங்கே மாடியில் எல்லா இடத்துலையும் கூடத்தை கூட்டி கொடுத்துருக்கேன். திருப்பி என்கிட்ட இதே கூடத்தை கொடுக்கணும். கொஞ்சம் கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, வட்டி கொடுத்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். குறையப்படாதியா, அருமையா பேசணும். மக்கள் பெருது மகிழ்ச்சியா இருப்பது. நான் முதலே சொன்னேன், நேரம் மட்டும் அணித்தலைவர்கள் 10ல இருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதே டயத்தில் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து பணியாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன? 10 இப்படி கேட்டா பேச வருமா? எங்க வருவோம், எல்லாரும் நல்லா கைதுக்கும் ஆகும். அப்படி பிரமாதம். இப்போ கூட சில பேர் பேச, இது என்ன செய்ய போறீங்க, கையை வச்சு இப்படி கூட தட்டுங்க போ. ஐயா நல்ல கை தட்டினா என்ன அவர் சொல்வாரியா? வந்து பட்டிமன்றம் தொடங்குது. மக்கள் பெருது மகிழ்ச்சியா இருப்பது வெளியில் தான் என்று பேசுமாறு நாங்கள் செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரட நீரும் இனியலை என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன். சபா சபா. அருமையான பாரதிதாசன் பாட்டு. கனியிட ஏறிய சுளையும். எவ்வளவு எதெல்லாம் இனிமேல் நம்ம சொல்றோமோ அது எல்லாத்த காட்டிலும் இனிமையானது எதுனா தமிழ் தானா. ஏன்னா கரும்பு சாறு 3 நாள்ல பிடிச்சு போகும். தமிழ் 3000 வருஷத்துக்கு இன்னிக்கும். அதான் சந்தோஷம். ஐயா போன ஆண்டு வருகிற பொழுது பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்பும் மழையால் நனைந்தோம். இன்னும் தமிழால் நனைவதற்காக இத்தனை பெரிய கூட்டம், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதாவது உலக தமிழர்களை தமிழ் மொழியால் தன்னுடைய இதயத்திலே சிம்மாசனம் அமர செய்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞர் எங்களுடைய வழிகாட்டி ஐயா நிலவர் பந்தரி அவர்களே, இந்த அரங்கத்திலே வாழ்ந்துவதற்காக வருகை இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்ல நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாக கமிட்டி சார்ந்த பெருமக்களே, பெரியவர்களை, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல உற்சாகமா கை தட்டலாம், காசா பணமா. நல்ல கை தட்டினா சுகர் கம்ப்ளைண்ட் வராது, நல்ல கை தட்டினா பிரஷர் வராது. சரி, குறிப்பாக பெண்கள் நல்ல கை தட்டினீங்க அப்படின்னா தலைமுடி நல்லா வளரும். அத்தடி உடனே ஒரு அம்மா எடுத்து பாக்குறாங்க, உடனே வளராது. ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஆமா, அதுக்குள்ள எங்க ஊருக்கு போயிடுவாங்க. லேகி விற்கிறவர் மாதிரி ஆயிட்டாரு வர வர. ஐயா உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல அழகான ஒரு தலைப்பு. மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியில அப்படின்னா வெளியில அப்படின்னு சந்தேகமே இல்லாமல் சொல்ல முடியும். உண்மையிலே உதாரணமாக நம்முடைய இந்த திருவிழாவிற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மையான மகிழ்ச்சி வெளியில தான். சபா சபா சார்பா ஐயா, இதே பட்டிமன்றத்தை நம்முடைய பேராசிரியர் மனோன்மணி அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில போட்டா எப்படி இருக்கும்? அது கேளுங்கய்யா. அவங்க மாமியார் ஒரு அணி, மாமனார் ஒரு அணி, அவங்க நடுவர் அணிச்சுக்குவேன். அந்த பட்டிமன்றம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? விளங்குமா? விளங்குமா? முதல்ல இந்த கூட்டம் வருமா? அதை காட்டி யாராவது காசு கொடுப்பாங்களா? அதுக்கு எங்க ஒரு திருவிழா இத்தனை பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது, இத்தனை கூட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, இத்தனை கூட்டத்தை ஒருங்கே அமைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு விழாவின் மூலம் இத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு விழா அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திருக்கிறது. ஆனா வீட்டுல அப்படி என்னதான் மகிழ்ச்சி இருக்கு? முதல்ல நல்ல சாப்பாடு இருக்கா வீட்டுல? கணவன் மனைவி ஒற்றுமையா சந்தோஷமா இன்னைக்கு சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்திருக்கிறா? ஏன் வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க? ஒரு பையன் வீட்டுல கூரை மேல ஏன் நின்று அம்மாட்ட சொல்றான்,
என் அம்மா 10 ரூபாய் தாரியா வீட்டுல கீழே வைக்கிறாங்க. அந்த அம்மாட்ட நம்ம புள்ள இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, இவன் பரவாயில்லப்பா, இதுக்கு மூத்தவன் ஒருவன் இருக்கான், அவன் தீய வச்சுட்டான் துட்டே கேட்பாங்க. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள பிள்ளைங்க. நிம்மதியா இருக்கா, வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கா? அதாவது பிரச்சனைகளின் பிறப்பிடம் வீடு, குழப்பங்களின் கொட்டகை வீடுதான். அதான் உண்மை. வீட்டுல என்னைக்கு மகிழ்ச்சி இருக்கு? 1ஆம் தேதி அப்படின்னா அவங்க மகிழ்ச்சி இருக்கு. 1ஆம் தேதி அப்படின்னா வாங்கத்தான் வாங்க, வாங்கத்தான் வாங்க, வாங்கத்தான் வாங்க, இதுக்கு சம்பள கவர வாங்கத்தான். அப்புறமா 20ஆம் தேதி வாரும் அப்படிம்பாங்க, வீடு நாரும். மகிழ்ச்சி இருக்கா? கணவன் மனைவி அன்னைக்கு பாருங்க, திருச்செந்தூர் கடல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் குளிச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ராட்சச அலை வந்து கணவனை இழுத்துட்டு போகுது. பையன் பக்கத்துல இருந்து சத்தம் போடுறான், அம்மா அம்மா நம்ம அப்பாவை அலை இழுத்துட்டு போகுது அப்படின்னா. உடனே அந்த அம்மா மான சும்மா இல்லடா, LICல 10 லட்சம் ரூபாய் போட்டுருக்காங்க அந்த ஆள் பேர்ல. எங்க கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டுல பெரியவங்க என்னைக்கு வீட்டுல சந்தோஷமா இருக்கும்? எப்பமெல்லாம் இந்த வீட்டுல ஊர்ல திருவிழா நடக்குதோ அப்பமெல்லாம் சந்தோஷமா இருக்கும். எப்பமெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போறோமோ அப்பமெல்லாம் சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சினிமாவுக்கு போக அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு வேற எங்க போறோம், கடல் கரைக்கு போறோம், சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு போறோம், சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு போறதை விட எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நினைச்சு பாருங்க. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சென்றது அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய கஷ்டங்கள் அத்தனையும் வந்து கோயில்ல ஆண்டவனுடைய சன்னிதானத்துல சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கா, வெளியில இருக்கா? குடும்பத்துல அப்படி என்ன கஷ்டம் சொல்லுங்க? குடும்பமே கஷ்டம். ஐயோ, கல்யாண வாழ்க்கையே கஷ்டம். அப்படி வாங்க, சுருக்கமா வாங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்திலே கால்நாட்டி வைக்கிற விழாவே கல்யாணம் தான். ஒரு மஞ்ச கயிறு நம்ம கையில கட்டணும்னா அந்த கயிறு நமக்கு சாப்பிடும். அதே கயிறு ஒரு பொண்ணுக்கு கழுத்துல கட்டணும்னா அது நமக்கு நாமே வைக்கிறோம். பெரிய கஷ்டம். அதனாலதான் ஐயர் தாலிக்காரை எடுத்து கொடுக்கும்போது கூட கல்யாணத்தை சொல்லிட்டு ஐயா கொடுக்குற, நல்ல நேரம் முடிய போகுது தாலியை கட்டு, நல்ல நேரம் முடிய போகுது தாலியை கட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? மகனே இனி உன் வாழ்க்கையில நல்ல நேரமே கிடையாது. மணவரைக்கு மேல அழகா ஒரு ஃபேன் சுத்தும். அந்த ஃபேன் எப்படி தெரியுமா சுத்தும்? கிறுக்கு கிறுக்கு மாப்பிள்ளை அதுக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு தெரியல. பொதுவா கோயிலுக்கு ஆடு பலி கொடுக்க கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கு கழுத்துல ஒரு மாலை போட்டுப்பாங்க. சொந்தக்காரங்க கூடவே போவாங்க, மேலக்காரங்க கண்டக்கும் கண்டக்கும் அடிச்சு போவாங்க. ஆடை எங்க கொண்டு போறாங்க? கோயிலுக்கு பலி கொடுக்க கொண்டு போறாங்க. இதே மாதிரி கல்யாணத்துக்கு பாருங்க, மாப்பிள்ளை கழுத்துல ஒரு மாலை போட்டுப்பாங்க, சொந்தக்காரங்க கூடவே போவாங்க, மேலக்காரங்க கண்டக்கும் கண்டக்கும் அடிச்சுட்டு போவாங்க. எங்க போறாங்க? உண்மை அந்த பொண்ணுக்கு பலி கொடுக்க கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஆண் மக்கள் எல்லாம் பலி ஆடுகள் மாதிரி. அதனாலதான் அன்னைக்கு வீட்டுல ஒரு ஆளு மனைவி அழகா வந்துச்சாரு, அம்மா நம்ம வீட்டுல நீ உயிர் எடுத்து நான் மெய்யெடுத்து நம்முடைய பிள்ளைகள் உயிர் மெய் எடுத்து அப்படின்னா இந்த அம்மா சொல்லுச்சு, உங்க அம்மா ஆயுதம் எடுத்து நான் உனக்கு வாக்கப்பட்டது என் தலை எடுத்து நீ தேவையில்லா துணை எடுத்து. எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுல மனைவி கணவன் சொன்னாங்க, எங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சாமியார் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னாங்க. இவன் சொன்னா, ஆண்டவன் இருக்காண்டி பின்ன செஞ்ச பாவம் சும்மாவா விடும். சரி, இவ்வளவு சொல்றீங்க இல்ல? ஆமாய்யா. அப்புறம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்க? சத்தியமா இனி நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்க. பாத்தீங்களா? என்ன வருது? கல்யாணம் சம்பந்தம் கேட்டு வருதுயா. கல்யாணம் முடிந்த பிறகுதாயா பல ஆண்களுக்கு நல்ல நல்ல சம்பந்தமா வருது. வருவியா? வருவா. எங்க முதியோர்ல இருந்து வருதா? அதாவது அன்னைக்கு ஒரு சாமியார பார்க்க போறாரு. சாமி, என்னுடைய மனைவி இங்க வா அப்படின்னா வரணும், போ அப்படின்னா போகணும், இதுக்கு எனக்கு நீங்க அருள் பாலிக்கணும் அப்படின்னா உடனே சாமியார் சொன்னார், இதெல்லாம் முடியாம தானடா நானே சாமியார் ஆயிருக்கேன். அன்னைக்கு ஒரு வீட்டுல மனைவி கணவன் சொன்னாங்க, எங்க நமக்கு இன்னைக்கு கல்யாண நாடு, அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரட்டா அப்படின்னாரு. இவன் சொன்னான், நான் செஞ்ச தப்புக்கு அதையாண்டி போட்டு அடிக்காம அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அன்னைக்கு ஒரு வீட்டுல மனைவி கணவன் அழகா சொன்னாங்க, கணவன் மனைவி சண்டை 4 செவர் குழந்தையா இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. உடனே கணவன் சொன்னா, யாரு அடிச்சாலும் சரி, ஆமா அப்படி வச்சுக்கிறோம். அப்ப நான் தப்பிச்சு ஓடுறது கூட வாய்ப்பு இல்லையா? அவ்வளவு கஷ்டம் வீட்டுக்குள்ள இருக்கியா? மாமியார் மருமக சண்டை நீங்க வெளியில நடக்குது. நல்லா சொல்லுங்க மாமா, இதுக்கு பதில் சொல்லணும். மாமியார் மருமக சண்டை எங்கேயா தமுக்கு மேல நடந்திருக்கா? கோயில்ல நடந்திருக்கா? திருவிழாக்கூடத்துல நடந்திருக்கா? அதானே வீட்டுக்குள்ள நடக்குது. மாமியாரையும் மருமகளையும் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். சரி, 2 பேருக்கும் அவ்வளவு ஒற்றுமை.
எங்க வீட்டு பக்கத்துல அன்னைக்கு ஒரு மாமியாருக்கு சுகம் இல்ல, மருமக ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறா. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாரு, அம்மா உங்க மாமியார் குறைச்சிட்டாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம் லேட் ஆகலாம் கூட அந்த அம்மா செத்துருக்கோம் அப்படின்னா. உடனே இந்த அம்மா சொல்லுது, சொன்னேன் ஆட்டோ டிரைவருக்கு சொன்னேன் மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னு. இந்த பாவி கேட்டானா ஆண்டவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமலா போயிடுவான். எதுக்கு மாமியார தூக்கிறதுக்கு? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஐயா என் மாமியார காணோம் அப்படின்னு சொல்லி. காவல்துறை கூட அதிர்ச்சி உணவிட்டார், மாமியார காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, உங்க மாமியாருக்கு மேல அவ்வளவு பாசம் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, பாசம் ஒண்ணு இல்ல, போட்ட சண்டை பாதி. ஆனால் வெளி உலகம் அப்படியா விடுவதில்லை. அதாவது 2 அண்ணன் தம்பிகள் வீட்டுல இருந்து சண்டை போட்டான் அப்படின்னா அவன் வெளியில வந்தாச்சு அப்படின்னா ஒரே கிரவுண்ட்ல ஒண்ணா விளையாடிட்டு இருப்பாங்க. அதாங்க வெளி உலகம். வெளி உலகத்துலதாங்க உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. சொல்லுங்க, வீட்டுல நட்பு உண்டா? வெளி உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 10 ஊர்ல இருந்து உள்ள நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய இடம் ஒரு பள்ளிக்கூடங்க, கல்லூரி, ஒரு கல்லூரி, ஒரு வகுப்பறை. ஒரு வகுப்பறையில அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது மதிய சாப்பாட்டு வேலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருவன் தோசை கொண்டு வந்திருப்பான், ஒருவன் பூரி கொண்டு வந்திருப்பான், ஒருவன் பொங்கல் கொண்டு வந்திருப்பான், ஒருவன் சாதம் கொண்டு வந்திருப்பான், ஒருவன் இட்லி கொண்டு வந்திருப்பான், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பேர்ல அந்த கூட்டத்துல ஒருவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டான். அந்த 9 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாப்பிள நீ வெளியில போய் சாப்பிட வேண்டாம்டா, நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு கை சாதம் தரல, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே சாதிக்கே சமாதி கட்டக்கூடிய நண்பனை தருது வெளி உலகம் தானுங்க. கண்ணீர் வந்தால் துடைப்பது வீடாக இருக்கலாம், கண்ணீர் வந்தால் துடைப்பது வீடாக இருக்கலாம், ஆனால் கண்ணீரே வராமல் பார்த்துக் கொள்வதாக உண்மையான நட்பு. பாரதத்துல கூட அதாவது ஒரு மன்னனோடு மன்னன் தான் போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அதாவது அங்கத தேசத்தினுடைய அரசனாக்குகிறார் அப்படின்னு சொல்லி துரியோதனன் தன்னுடைய தலையில் இருந்த கிரீடத்தை உடனே கர்ணனுடைய தலையில் எடுத்து வச்சா அப்படின்னா இந்த நட்புக்கு ஈடுணையாக ஏங்க நட்பு என்கூடிய பாரத்தின் மூலமாக உலகமே இன்னைக்கு நல்லுறவு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த நட்புக்கு வீட்டுல உண்டா? நினைச்சு பாருங்க. வெளி உலகத்துல எந்த இல்லைங்க, அறிவினை அள்ளி தரக்கூடிய அற்புதமான அமுதசுரவியை வெளிவருங்க. ஐயா நீங்க எங்க பல நாடுகளுக்கு கூட்டு போறீங்க, மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் எங்க திரும்பினாலும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சிசல்ஸ் கூட்டு போயிருக்கீங்க, விமானத்துல பயணம் செய்யக்கூடிய இடத்துல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு உலக அதிசயங்கள் ஒண்ணு தாஜ்மஹாலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்கிற இடம் அத்தனை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. மகாகவி பாரதி சொன்ன மாதிரி எங்கெங்க காணிடும் சக்திகளா ஏழுகள் அவன் வண்ணவனா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்றது மாதிரி எல்லா இடங்களும் மகிழ்ச்சியாக இருக்கு. வீட்டுல தவிர வீட்டுல பிரச்சனை அத்தனை பிரச்சனை அங்கதான் இருக்கு. நல்ல பிள்ளைகளுக்கு உருவாகக்கூடிய இடம் கூட வெளியில மாற்றம் இருக்கு. தெரிஞ்சுக்கங்க, ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு உண்மை சொல்றேன். அதாவது இப்ப பிள்ளைங்க வந்து நீச்சல் படிக்கிறதுக்காக ஐயா நீங்க கூட நீங்க வரும்போது பேசிட்டு வந்தீங்க, உங்க பேர நீச்சல் படிக்கிறதுக்காக இங்க பணம் கட்டி நீச்சல் சொல்லி தரீங்க இருக்கோம். அதாவது எங்க ஊர்ல எல்லாம் இப்ப குளத்துல பிள்ளைகள் எல்லாம் எங்க ஊர்ல என்ன செய்வாங்க, தள்ளி விட்டுருவாங்க கிணத்துல போய் தம்முன்னு தண்ணியை குடி 2 நீச்சடி நீச்சல் படிக்கிறதுக்காக விடுறோம். அந்த குழந்தை வீட்டுல உள்ள தொட்டியில் நிறைய தண்ணீர் இருந்தால் அங்க படிக்கிறத விட ஒரு குளத்துல நிறைய தண்ணீர்ல நீச்சல் படிக்கிறது என்ன தெரியுமா? அது படிக்கிறது நீச்சல் மட்டும் இல்லைங்க, அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர் நீச்சல் படுவதற்கு இவை அத்தனை விஷயங்களையும் அத்தனை செய்திகளையும் வெளியுலக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் உண்மையான மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி ஈடு அல்ல, வெளியுலகம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம். பிரமாதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி வீட்டில் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதையும் அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக உட்காந்துருக்கணும். ஏன்னா பெண்கள் பேச வர போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படிங்கிறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயே நம்மளை கேட்கானா, எப்பா பெரிய 18 இட்லி போட்டுருக்கானா? பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காந்துக்கலாம், நம்ம ஊருக்கு நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிழவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடுங்க, எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசுல அவன் தென்காசி போயிட்டு இருப்பான். அந்த பஸ்ல எழுதி போட்டுக்கலாம் படிச்சு பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷ்ல லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட பரவாயில்லைங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டு பஸ்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா மணல்மணி 100 கேள்வி கேட்டுக்காரு, எல்லா கேள்விக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். பேரத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமன்றங்களில் முடிசூடா மன்னராக விளங்குகிற
தமிழகத்திலே பகல் நேரம் மட்டுமல்லாது இப்படி இரவு நேரங்களிலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற பேராசிரியரும் முனைவரும் நல்ல நடிகருமான நல்ல நடுவர். ஆமா, ரொம்ப முக்கியம். மேடையில வீச்சுக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, அற்புதமாக படம் எடுத்துக் கொண்டிருக்கிற அன்றைக்கு சகோதரர்களே, ஏன்னா அந்த சின்ன கேமரால என் உருவமும் வருது, வணக்கம் சொல்லிடணும். அதுல யானவே எடுப்பாங்கம்மா. மந்திரையில் அமர்ந்து கொண்டு மணித்தமிழ் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பால் நினைவுகிற பரிவுள்ள தாய்மார்களே, என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவர்களே, நல்ல அற்புதமான பூமி இது. தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனாக நரை பழுத்த துறைத்தீயும் தமிழின் சுவையாக விளங்குகிற மீனாட்சி அம்மை வீச்சிருக்கிற ஒரே பூமி இந்த மதுரை மாநகரம். பெண்ணரசி ஆளுகிற பூமி இந்த உலகத்திலேயே. ஒரு நல்ல பூமியில நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க இருந்து வந்தோன்னா அவங்க வீட்டுல எதுவுமே சரியில்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க உணவை அப்படின்னு ஒரு பல குற்றச்சாட்டு சொன்னார். அலுவலர்களே, அவங்களுக்கு குடும்பம் அப்படி அமைஞ்சா உலகத்துல உள்ள எல்லா குடும்பமும் அப்படின்னு புரிஞ்ச கூடாது. இந்த ஓம் சக்தி கோயில்ல காலைல எழுந்து சொல்ல ஒரு பாட்டு போடுவாங்க, அப்படித்தான் உங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய், மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய். அப்படியே ஓம் சக்தி கோயில பாத்தீங்கன்னா இந்த பாட்டு நீங்களே எழுதின பாட்டு பாட்டுல இருக்கு. நான் ஜென்மத்துக்கு கேட்டது இந்த பாட்டை. ஓம் சக்தி கோயில ஓம் சக்தி கோயில இதே எதுக்கு போடுறாங்க? வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நடுவர்கள் இவங்க சொல்றாங்க, வீட்டுல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 10 பேர் கொண்டாடுவாங்க. பாத்துக்கோங்க. அப்ப பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு பெரிய ஆசை இருந்துச்சு. அம்மா காலகட்டத்துல சரி எது பிறந்தாலும் பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் அறிவியல் உலகம் எப்படி மாறிடுச்சு, ஏதோ ஒரு பிள்ளை பிறந்தா போதும்னா அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை இல்லைன்னா எல்லா கோவிலுக்கும் போய் கும்பிட்டு அந்த சாமி கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்குவாங்க, ஒரு புழு பூச்சி என் பிள்ளை வயிற்றுல பிறக்கணும். யாராவது வெளியில இருக்கிற ஒரு சுப்பையாவோ கருப்பையாவோ அந்த தங்கச்சிக்கு ஒரு பிள்ளை பிறக்க யாராவது வேண்டிக்குவாங்களா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தாங்க சொன்னாருங்க. நான் கேட்கிற ஒரு குழந்தை தூங்குறதுக்கு தாலாட்டி யார் எடுத்து பாடுறா? ஐயா, தாலாட்டு பாட தெரியுமான்னு கேட்டுக்காங்க. பாடுவாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பாட்டியோ தாத்தாவோ அந்த அம்மாவோ அப்பாவோ தாங்க பாட முடியும். நடுவர்கள், எனக்கெல்லாம் எங்க அம்மா 8வது படிக்கும் போது பாடின தாலாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க. ஏன் 7 வருஷம் மறந்து போனாங்களா? இல்ல, அப்பையிலும் பாடினாங்க. எனக்கு மனசுல அதான் இருக்கு. அந்த குடும்ப உறவுகளுக்காக குடும்பத்தை எவ்வளவு சந்தோஷமா உங்களை வரவேற்கிறோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க நமக்கு யாருமே தெரியாதுங்க. நம்மளோட சின்ன வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் வெளி உலகம். நீங்க என்ன பாருங்க, ஒரு வீடு கட்டிட்டோம்னா அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கட்டும், உங்க காரா இப்பதான் வாங்கினியா, பார்த்து வச்சுக்கோ, ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. கிளம்பி போனா பிள்ளை நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தவங்க அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்குல முதியோர் காதல் அழகா சொல்லுவாங்க. வயசான பிறகு கூட அன்பு குறையாம இருக்கிறது. காதல் எப்படி இருக்கு? வெளியில இருக்கிறவங்க 4 நாள் சரியில்லை, காசு செலவு பண்ணா தாங்க நட்பு கூட வரும். ஆனா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலனாலும் ஒரு ரசத்தை வச்சு ஊத்துறது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாவோ அம்மாவோ தான் இருக்க முடியும். அழகா சொல்லுவாருங்க. அவ பாக்குறதுக்கு பெரிய அழகெல்லாம் வயசானவங்க இருக்காது. ஆனா அவன் பாக்குறதுக்கு அழகில்ல, அவள் பார்ப்பதற்கு புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டை அவனுடம்பு சதிராடு நிலையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதி அல்ல முகமவற்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் தரும், என்னோடு இவள் இருக்கின்றாள் என்பது. அந்த கிழவி உயிரோடு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு வந்து உங்க பேரை முன்னாடி உட்கார்ந்துருக்க நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. சரி இல்லையா? ஒரு பேரை ஒவ்வொரு காலகட்டத்துல குடும்பத்துல ஒவ்வொரு மகிழ்ச்சிங்க. அதை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு குழந்தை பிறந்தோட மகிழ்ச்சி, அது வளர்ந்து நீங்க என்ன பாருங்க, 10வது படிக்கிற பையனுக்கு 4 நாள் லீவ் போட்டுருவான். ஏன்டா லீவ் போடுறேன்னா சொல்ல வெட்கப்படுவான். எங்க பாப்பாவுக்கு விசேஷம் வச்சிருந்தோம்டாமா. எனக்கு புரியுதுல, 10வது படிக்கும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அவளுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, நிறைவு வரைக்கும் ஒருத்த வாழ்ந்து சடிச்சு 90 வயசுல இறந்து போன இறப்பு கூட மகிழ்ச்சி தாங்க. 99 வயசு ஒண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? 100 வயது வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு இறந்து போறான்னு வச்சுக்கீங்களேன்,
அப்ப இடி இடிச்சு மழை பெய்யும். தெரியுமா உங்களுக்கு? நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரியா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தமா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க. ஒரு அருமையான மன்னன் ஒருத்தர் இறந்து போறான். அப்ப இடி இடிக்குது. ஒரு புலவன் சொல்றான், தேவலோகத்து இந்திரன் முரசறிவிச்சு வரவேற்கிறானா. ஆகாயத்தில் முரசறிவிப்பது போல இடி இடிக்கிறது என்று சொன்னால், வாழ்வா மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வள்ளுவர் சொன்னாருங்க. அழகுமா எம்டன் மகன் படத்துல நடுவர்களே, அந்த அத்தை பிள்ளைய பார்க்க போலாம்னு அந்த இறப்பு நிகழ்வு நடப்பாங்க பாத்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. வயசாகி இறந்து வடிவேலு ஓடியாந்து மூஞ்சில சாம்பல் அள்ளி போட்டு அழுவாருல ஒரு படத்துல. ஏலே உங்க அப்பே அங்க இருக்கடா அப்படி பாய்யே. அதாவதுங்க, குடும்ப உறவுகள்ல திருமணம் பண்ணிக்கிறது ஒரு மகிழ்ச்சி தாங்க. கிராமத்துல அத்தை பிள்ளை மாமா பிள்ளைய பாக்குறதுக்குன்னே நாங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ஊருக்கு போவோம்ல. அந்த மகிழ்ச்சிலாம் வெளியில எல்லாம் வருவாங்க. நடுவுல ஒரு 2-3 செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அவர் ஒரு செய்தி இருந்தாலும் நீங்க 2-3ங்கிறீங்க. நீங்க கவிப்பேரரசு கவிதைகள்ல டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா உறவுகள்ங்கிறது கோபப்பட்டாலும் அந்த உறவை விட்டுட்டு போக முடியாதுங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைலாம் விட்டுட்டு போயிடலாம், அடுத்த தெருக்காரங்களோட சண்டைலாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனா உங்க அம்மா கூட ஒரு சின்ன கோபம் இருந்தாலும் கூட அடுத்த வாரம் பேசிதான் ஆகணும். மனைவி கிட்ட என்னதான் கோபம் இருந்தாலும் 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பேசிதானே ஆகணும். கவிப்பேரரசு ரொம்ப அழகா சொல்லுவாரு, நான் பொண்ணு பார்த்துட்டு போனதுல கூட அந்த பிள்ளைய பிடிக்காம கூட இருந்திருக்கும். ஆனா அவருடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அவங்க 2 பேரும் எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தாங்கன்னு, இந்த உறவு என்பது விட்டு விட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் விட்டு போகாதுங்க. அந்த உறவு வீட்டுல தானங்க இருக்கு. பெண்மார்க்க வந்த வேளை இந்த கவிதையை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்களேன். அதாவது நமக்கு அவளை பிடிக்கலையோன்னு நமக்கு நினைச்சுக்கிட்டே இருப்போம். நான் நம்மளை அறியாம அவ மேல காதல் இருக்குங்கிறது இந்த கவிதையை கேளுங்க. நிறுத்தி சொல்லுங்கம்மா. பெண்மார்க்க வந்த வேளை உன் பெயர் கேட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை. இது குலதெய்வம் பெயர் என்றால் உன்னை விட வெட்கப்பட்ட உன் அம்மா. நீ சிற்றுண்டி தட்டேந்தி வந்த போது சிந்து நடை, நீ சென்ற போது துள்ளு நடை. அந்த வித்தியாசம் எனக்கு பிடிக்கவில்லை. என் கனவோ எல்லோர சிற்பம், நீயோ சுடுமன் சுதை. சபையில் நிறுத்தி என் குரல்களை அடைத்து என் சம்மதம் பெற்றதும் பிடிக்கவில்லை. அலுவல் நேரம் ஊர்த்தத்தில் அவசர ஆசீர்வாதங்களில் கல்யாண வேட்டையில் சந்தனம் கொட்டிவிட சிற்ற அதிர்ச்சியும் காட்டாமல் நீ சிரித்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. விளிம்பின் வெளியே வழியாமல் காஃபி தர தெரியாது எனக்கு. குளியலறை விளக்கை ஒருபோதும் நீயாய் அழைத்ததில்லை. நம் சாப்பாட்டு மேசையில் பெரிதும் பரிமாறப்பட்டவை வெறும் பாத்திரங்களும் சப்தங்களுமே தான். இப்படி என் மீதும் நீ சுமத்த எத்துணை குற்றங்களும், இப்படி என் மீதும் நீ சுமத்த எத்துணை குற்றங்களோ இருந்தாலும் இந்த 5ஆம் பிரசவத்திலும் கத்தி படக்கூடாது என்ற கணக்கத்திலே மகப்பேறு மருத்துவமனையில் வெயில் நின்ற புல்வெளிகளில் கை விசைத்து கொண்டு கண்ணீரோடு உனக்காகவே நிற்கிறேன் நான் என்று அந்த கணவன். 5வது பிரசவத்துல 5வது பிரசவத்துல கூட என் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு அது யாரு பொண்ணு பார்த்தப்ப பிடிக்கலன்னு சொன்னோடனே 5வது பிரசவத்துல என் மனைவிக்கு கத்தி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா. இந்த உறவுகள் வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் என்பது என்னைக்கு விட்டு போகாதுங்க. அந்த அன்பங்கிறது வீட்டுக்குள்ளதாக இருக்க முடியாது. இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். எனவே இந்த 2 அண்ணன்மார்கள் இனியேனும் வீடை குறை சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருள் இல்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை, காளி வந்து என்ன அவள் எழுதியது சூழல், சிறு கடிகளம் உள்ளதெல்லாம் காலம் தன்னையாலும், தொலைபேசி அடித்தாலும் என் சொந்தங்கள் சிரித்தாலும், சுரையான பணமெல்லாம் தொகைத்தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை, தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை. நன்றி, வணக்கம். லட்சுமண பெருமாள் அவர்கள் மகிழ்ச்சி வெளியில் தான் என்று பேச வருகிறார். வாங்கய்யா. அன்பைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இனிமையான விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை எல்லாம் பக்திமான்களெல்லாம் வணங்கி, பெருமைக்குரிய நண்பர்களே சொல்லுங்கய்யா. இந்த உலகத்தின் பெரும்பாலான நாடுகளுக்கெல்லாம் நீங்க போய் தமிழ் பரப்பி வருகிறீர்கள். ஆமா, நீங்க எந்தெந்த நாட்டுக்கு போனீங்க என்று ஒரு கணக்கெடுக்கிறத விட இனியும் எந்தெந்த நாட்டுக்கு போகல அப்படின்னு ஒரு சிட்டையை விறுவிறுன்னு போட்டுடலாம். சிட்டையை போட்டுடலாமா? சரி, குறைஞ்ச நாடுகள்லாம் நீங்க போக வேண்டியிருக்கு. இப்ப சமீபத்துல கூட நெதர்லாந்து எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, மாஸ்கோ பீஜிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? எங்க அனைத்து சொன்ன மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுல. யாரு வீட்டுல இருக்கான்? ஐத்தானா? ஐத்தான்
நல்லவேளை சைத்தான்கா போனா. அது 15க்கு மேல. அப்படியா? சரி. தேங்காய் சட்னி போதுமா, தக்காளி சட்னி வைக்குமா, ஆத்தே புதினா சட்னி, மல்லி சட்னி, உளுந்தம்பொடி, நெய் ஊற்றட்டுமா? நல்லா சாப்பிடுங்க, கூட நீக்கி சாப்பிடுங்க. எப்போ 12ஆம் தேதி, 15ஆம் தேதி ஆகி போயிடுச்சு. 16ஆம் தேதி இட்லி அமிச்சிட்டியா? பயிர் அவிக்க தானே இருக்கேன் நானு. 16 நாள் பயிரை வைக்கிறாங்களா? பயிரை வைக்கலாம். முத்துச்சாமி பெத்து போட்டு போயிருக்கான். அவங்க அப்பா இவங்க மாமனாரு. 15 நாள் இட்லி வச்சுட்டு 16 நாள் பயிரை வச்சா என்ன அர்த்தம்? என்ன மகிழ்ச்சி இருக்கு வீட்டுல? சந்தோஷமா இருக்க முடியுமா உட்காந்து? சாப்பிடும் பையனுக்காக என்ன 10th ரிசல்ட் வந்துருச்சு. என்ன மார்க்கு? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதப்பா. அதான திங்கும் போதெல்லாம் ஏதாவது நிம்மதி சாப்பிட இல்லையா? மார்க் என்ன, பெயிலா, பாஸா? இப்படி அவர் படிக்கிற பையல பார்த்து கேட்பாங்களா? பெற்றதாப்பா பேசுற பேச்சா? என்னடா கோவப்படுற? இப்ப என்ன செய்ய போற? பாஸ் ஆனா என்ன பெனிஃபிட் வாங்கி கொடுத்துருக்கியா? அதான டாக்டர் அப்படி போட போற. அன்னைக்கு அப்படிதான் கோவப்பட்ட. இன்னைக்கு இந்த மாதிரி பேர் சொல்ற. அன்னைக்கு மார்க் என்ன கேட்டா, அன்னைக்கு ஒன்றும் மார்க் என்னன்னு கேட்டுக்காரு. மார்க் என்ன? தங்கச்சி என்ன மார்க்கு? தங்கச்சி 95, நான் 5. 95 எவ்வளோ ஆச்சு? ஒரு குடும்பத்துக்கு இது மேல என்ன மார்க் போடுவான்? அதான என்ன ரேஷன் கடை அரிசி மாதிரி இருக்கு. உனக்கே மார்க் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பைக்கர் போயலாம். அவனும் பணம் கட்டி தானே படிக்கிறேன். ரொம்ப பிடிச்சி மார்க் என்ன அது என்னன்னு கேட்டு அப்படின்னு ஒரே மட்டும் வாயாடு. நீ இவ்வளவு பேசுறீல்ல, என்னையவே போயிட்டு நொங்கு நோண்டி இருக்கிறீல்ல. அந்த கடைசி வீட்டுக்காரர் மகன் பெய்யும் தெரியுமா உனக்கு? அவர் பெரிய அறிவாளின்னு சொன்னீங்கல்ல, அவர் மகன் பெய்யும் ஆத்தடி இல்லையா? அந்த மஞ்சள் வீட்டுக்காரர் மகனோட பெய்யு. ஆமா ஆமா, அறிவாளி பெய்யல. அவர் தான் இந்து பேப்பர்லாம் படிப்பாரு. அவர் தான், அவர் மகன் தான் பெய்யுது. அந்த அறிவாளி மகன் தான் பெய்யுது. சரி, அவர் மகன் பெய்யல, நீயே அறிவாளி மகனே பெய்யலாம் பாருங்க. வாயில நல்லா வந்துடும். இப்படியெல்லாம் பேசாதா? இல்லை, உன்னை பெற்றதுக்கு ஒரு கழுதியை பெற்றுக்கலாம்டா. இன்னைக்கு நீ எங்க அம்மாவை கட்டி கூடாது, ஒரு கழுதியை கட்டிடு. அந்தமா அனுப்பங்க இருந்தது. அதுக்கு அந்த கழுதை ஒட்டுக்கிறது. அதான இவர் விரும்பினா போதுமா? அந்த சொன்ன கேளுடா, பெரிய மனுஷன் மதிச்சு பேசுறா. அப்துல் கலாம் இருக்காரு, அவரை பத்தி பேச, அவரை பத்தி பேச. அவர் கல்யாணம் முடிச்சாரா? கல்யாணம் முடிச்சாரான்னு கேட்கிறேன். நீ கல்யாணம் முடிச்சு சும்மா இருக்க மாட்டாம அது பொம்பளை பிள்ளை பிறகு என்ன கத்து போட்டு கடுப்பு காட்டிட்டு போயிருக்கீங்க. சும்மா இருக்க மாட்டாங்களா? அந்தமா அப்படிங்கிறா நாகப்படி சாக மாதிரி என்னமோ அப்படி பேசுறது அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத மாதிரி. அப்படிக்காத சிங்கக்குட்டியை சொட்டவாட குட்டி நாகப்படி சாகட்டும். அதுல சில நேரங்கள் இல்லையா, ஏதாவது பையன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், அப்ப கூட அந்த அம்மாக்கள் என்ன சொல்ல தெரியுமா? டேய், இப்படி பண்ணிட்டேடா, நீ ஒரு நிமிஷம் உங்க அப்பைய உயிரோடு இருப்பாடா, ஏன் இந்த அம்மா சாகுறது? ஒரு போல கயத்துல தொங்கிடுவாடா உங்க அப்பையன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போய் எல்லா வழியும் சொல்லி கொடுக்க அந்த அம்மா. அவர் வாட்டுக்கு பலேஸ்வரத்து நின்று உருவாய் நக்கிட்டு பாரு. அவர் வாட்டுக்க ஒரு நிமிஷம் இருப்பாடா அவங்க மனுஷன் இருப்பாடா. அடுத்த வாய் சோறு இருந்தாரா? இப்படி வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்குமே. இந்த 2 பேர் வந்து நிம்மதியா பட்டுப்படவை கட்டிட்டு வந்து பேச மாட்டாங்களா? வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கியா, இவ்வளவு விவகாரம் இருக்கியா, அந்த அம்மாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. 10 மணிக்கு உட்கார வேண்டியது டிவி பார்க்க. பரீட்சை பார்த்துக்கிட்டே உட்காந்து நைட்டு 10 மணி பிரியமான வேலையை வரைக்கும் படுத்து. இங்க இருந்து ஆம்பளை கூட நல்லா தெரியும். அந்த இடையில அந்த விளம்பரம் ஒண்ணு போடலான்னு எந்த ஆம்பளைக்கு சொல்லிக்காத. அவன் எங்க ஊர் பக்கம் மில்லு எல்லாம் ஜாயிச்சு, கோயில்பட்டி பக்கம் எல்லாம். அவன் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி 10 மணிக்கு பசியில அங்கிட்டு இருந்து அலையிறான். அங்க டீ பார்த்துட்டு உட்காந்துருக்கா, விளம்பரம் போடுவான், எந்திரிச்சு வருவான். அங்கிட்டு இருந்து அலையிறான். அவங்க அசலாம உட்காந்துருக்கான். அவன் அங்கிட்டு இருந்து அலையிறான். வீட்டுக்கு 10-30 மணி நேரம் உட்காந்து நாடகம் பார்த்துருக்காரு. அது ஒரு பொம்பளை சொல்றா, ராமலட்சுமி, நான் சொல்றேன், நீ வருத்தப்படுகிறாங்க, உன் புருஷனுக்கு அறிவிக்கிறதே கிடையாது.
எதுக்கு நாம் போகும்போது இவங்க மறைக்கணும். அவன் வீட்டு டிவி தான், அவன் வீட்டு டிவி அவன் வீடு. இவன் அங்கிருந்து வந்து உட்காந்துட்டு அவனுக்கு அறிவிக்காங்க. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இவன் ஏற்கனவே முடிவுபடுத்தலானது. அதனால அவன் என்ன செய்வான், அதை பத்தி பொருட்படுத்த மாட்டான். வேகமா போய் விளம்பரம் போட்டுருவான். விளம்பரம் போட்ட உடனே திட்டு 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 ஓடி போய் அறுப்பாங்க உட்காந்து வேகமா தோசையை சுட்டான். தோசை வேகமா சுட்டு சுட்டு முடிகிற பார்த்தோம்னா கடைசி தோசை கூட எடுக்கல. பிரியமான வேண்டாம் அந்த ஆண்டு தட்டை நின்ன மட்டும் விட்டுட்டு ஓடிவிட்டான். இவன் தான் தட்டை பிடிச்சு கீழே வச்சு தட்டை பார்க்கலாம். தட்டில் கரையேன்னு இருக்கு தோசை. என்ன மாவுளை சுட்டுப்பா இவ்வளவு கருப்பா இருக்க கேட்டதுன்னா அவன் அங்கே போயிட்டாலே என்ன செய்யுதுன்ட்டு அற்பங்களை போய் பார்க்கலாம். தோசை சட்டை குப்பரை பிடிச்சி போட்டான். அதெல்லாம் பிரியமானவளுங்க. சரி என்ன செய்யுது நமக்கு ஆச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம அதுக்கு மேலே என்ன செய்ய பிச்சு பிச்சு வாயில போட்டான். அவன் தோசையை சுட்டுருக்கால தண்ணி மந்து வைப்பாளா, தண்ணி மந்து வைக்கல. இவன் தோசை பசியில அரிசி வாயில போட்டு இருக்குது. அவன் அங்க இருந்து இந்த நாடம் பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு சொல்றா, முடியட்டும் முடியட்டும் வாரேன் அப்படிங்க. எது முடியட்டும்? இவன் கதை முடியட்டுமா அந்த கதை முடியட்டுமா? எந்த கதை முடியட்டும் தெரியல. அவளும் ஒரு தொடர் கதை. ஆமா அப்படிங்கிறா. எங்கெங்க நிம்மதி இருக்கு? போயிட்டு வந்து டிவி பார்த்தாச்சுன்னா டிவியில இருக்கிறது கூட வாங்கி ஆகணும். டிவியில என்னென்ன இருக்கு அது கூட வாங்க. அவனும் பாடுபட்டு சீட்டு போட்டு எல்லாம் வாங்கிட்டான். மிக்சி வாங்கிட்டான், கிரைண்டர் வாங்கிட்டான், வாஷிங் மிஷின் வாங்கிட்டான், பிரிட்ஜ் வாங்கி எல்லாம் வாங்கியாச்சு. பிறகு சொல்றான் இதெல்லாம் ஆம்பளை இருக்காது, அந்த வீட்டில் வாங்கி டிப்பாக்கிருக்காங்க, அதை வாங்கி நமக்கு வாங்குறது பாரு அப்படின்னா. நம்மளுக்கு எல்லாம் வாங்கிட்டுமே இதை விட என்ன புதுசா வாங்கிய வீட்டுக்கு நான் நிப்பாட்டி வச்சுட்டான் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ரோடு போட்டு ரோலரை நிப்பாட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி அதை வாங்குங்க. அவன் நினைய செய்யணும், தூக்கு போட்டு சாகணும். வேற வழி வீட்டை விட்டு வெளியே போன இந்த ஆண்மகன் பொறுப்பட்டிருக்கான். அவனுக்கு அங்கதான் வெளியெல்லாம் நிம்மதி, நண்பர்கள்லாம் நிம்மதி. இவர் சொன்னார எல்லா தலைவர்களும் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, தலைவர்கள் இருக்காங்க. எத்தனை தலைவர்களை சொல்லணும்? தேவரை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம். எத்தனை தலைவர்கள் வெளியே வந்து தேசத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக. அதுதான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேர் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே அந்த வந்து அடுக்குமா அந்த ஊர்ல அவரும் ஒரு ஆளா இருக்கிறார். அவ்வளவுதான். வெளியே வர போய் தான் தலைவரானார். வெளியே வர போய் தான் நமக்கு ஒரு வழிகாட்டினார். அதே மாதிரி வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. குடும்பத்தோட குடும்பம் உட்கார்ந்து பையங்களோட போராடி, குழந்தைகளோட போராடி, மனைவியோட போராடி என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியும். சினிமாவை எடுத்துக்கோங்க, ஒரு சீரியல் பாக்குறாங்கல்ல, அதோட சினிமா எத்தனை 78 சினிமா போடுறாங்க ஒரு நாளைக்கு. அடே அப்பா, எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு? 24 மணி நேரம் தானே. 78 சினிமா போடுறோம். இந்த பொம்பளை என்ன செய்வா? வீட்டு வேலை செய்ய முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? அது இருக்கட்டுமியா, சொந்தக்கார வந்தா எப்படி நடத்துறாங்க? சொந்தக்கார வந்தாச்சுன்னா தான் இவனுக்கு சனியனே பிடிக்கும். இப்ப பொம்பளை வளசையில இருந்து கொண்டாட்டி வளசையில இருந்து ஒரு ஆள் வந்து வச்சுக்கோங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்காரம்மாவோட அண்ணன் வந்தாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் பார்க்கணும். அடேப்பா என்னங்க எங்க போய் தொலைஞ்சிங்க? எங்க அண்ணன் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, வாங்க. அப்பவே வந்துட்டாங்க அண்ணன். சரிப்பா இப்ப பாக்கல, இப்ப என்ன இந்த வாண்டு கேட்டு வந்துட்டேன். அதன் மேலே கேட்டு போய் கறி எடுத்துவாங்க. இப்ப கறி எடுத்துவாங்க, 1 கிலோ கறி எடுத்துவாங்க. இந்த அவை எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த 4 கிலோ எடுத்து வைப்பான். நீங்க வாங்க வாங்க அந்த ஈரலை கேட்டு வாங்கிக்குவாங்க. 1 கிலோ கறியை வாங்கிட்டு ஈரலையும் கேட்டு வாங்கிட்டு வந்துங்க. சரி இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த இது சொல்ல மறந்து போச்சு, அந்த குடலை கேட்டு வாங்கிக்குவாங்க. காலையில் இட்லிக்கு வச்சுக்கலாம். அவன் எத்தனை நாள் இருக்கான் என்ன வேண்டியோ, காலையில் இட்லிக்கு வச்சுக்கலாம். அந்த குடலை கேட்டு வாங்கிக்குவாங்க. நம்ம நல்ல இட்லிக்கு நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுவான். சரி இதை வாங்கிட்டு வந்துடுறேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியாமா அந்த தலையை நல்லா வாங்கிட்டு வாங்கிட்டு தலைக்கறினா பெரிய மத்தியமா. சரி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த காலை வாங்கிட்டு வேண்டாங்க, சூப் போட்டு கொடுப்பான். காலையில் எழுந்திரிச்சு என் அண்ணன் சூப்புனா நல்லா பிடிக்கும். இப்போ அந்த ஆட்டில் எண்ணெயா மிச்சம் இருக்கு,
ஏன் ஆட்டை பதிக்க வந்து அதானே அது என்ன நறுக்கி வாங்குறது? ஆட்டை பதிக்க வந்தா ஏதோ என் கூட்டாளி புழுக்கியாவது நிற்கும். அதை வாங்கிக்கலாம் இதை வாங்கிக்கலாம் கடையில் ஒரு முழு ஆடே இருந்து. இப்ப என் தம்பி வாங்கிட்டான். உங்க தம்பி எங்க தம்பி வாங்கிட்டான். என் தம்பி வந்திருக்கான். எந்த தொம்பி? எந்த தொம்பி? தொம்பியா? ஆமா, ஒருத்தனா இருக்காங்க தொம்பி. ஒரு கடை இருக்கு உங்க வீட்டுல. ஒரு கடையா? என்ன ஆடா அது மாடா? அதான் அந்த 100 நாள் வேலைக்கு போறான்ல அவன் வந்திருக்கான். இப்ப என்ன செய்யணும் அதுக்கு? எனக்கு ஒன்றும் அங்க அடுப்பு பக்கமே போக முடியாது. புது புதுன்னு வருதா? இது என்ன நோயின்னு யாரும் கண்டுபிடிக்கலைங்க. என் தம்பி வந்ததுல இருந்து வருதா அப்படியே? அதனால உங்க தொப்பிக்கு கூட்டு போய் 2 புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு விழிப்பச்சில ஊருக்கு அனுப்புங்க. எனக்கு வரும்போது எனக்கு உடம்பு சரி இல்லையா, 4 பெசல் தோசை வாங்கிக்கோங்க. புது புதுன்னு வருது. புது புதுன்னு வருது. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. 4 சப்பாத்தி எண்ணெய் வாங்கிக்கோங்க. சரி. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. புதுன்னு வருது. காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. 2 ஆம்லெட் போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே நான் சாப்பிட முடியாது. உங்களுக்கு சுகர் 2 பேப்பருக்கு வாங்கி கொடுக்கலாம். நல்ல நிம்மதியா இருக்கு. சாமியார போவானா போக மாட்டானா? தாராளமாக ஓடிட மாட்டானா? இன்னொன்னு, வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட நமக்கு வந்து ஒரு விதி வச்சிருக்காங்க. சாமியாரா போனா கூட ஒரு வீட்டுல 3 தடவைக்கு மேல சத்தம் கொடுக்க கூடாது. சாமியாருக்கு 3 தடவைக்கு மேல சத்தம் கொடுக்க கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்கு வெளியே வீட்டுக்காரன் உட்காந்துருக்கான், கண்ணாடி போட்டு பேப்பர் பெட்டி உட்காந்துருக்கான். இந்த பிச்சைக்காரன் இருக்கானே என்ன பண்ணி உள்ள ஏமா ஏமா இந்த வீட்டுல ஆள் இருக்கா இல்லையா? எதுவுமே பார்த்தா ஆள தெரியல. இந்த வீட்டுல ஆள் இருக்கா இல்லையா? அந்த விருது வந்துட்டு என்னப்பா அப்ப வச்சு அலறிக்கிட்டு இருக்கேன் உமா உண்மை காலையில நல்லா தானே இருக்கு, ஒரு வேலையை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு இருக்கு. இவன் என்ன சொன்னீங்க? இன்னொரு சொல்லுங்க. இல்ல காலையில நல்லா தான் இருக்கும், வேலைக்கு சாப்பிட வேண்டியதானே. சரி, நீங்களும் பார்த்தா ஆளு பாக்குறதுக்கு அன்சிகா முத்துவாணி மாதிரி தான் இருக்கீங்க. போய் கல்யாணம் இருக்கீங்க வீட்டுக்காரங்க. நீங்க பார்க்க அன்சிகா முத்துவாணி மாதிரி இருக்கீங்க, போய் இதால போய் கல்யாணம் இருக்கீங்க. என்னப்பா சொன்ன? அன்சிகா முத்துவாணி தான் இருக்கீங்கன்னு சொன்னேன். இங்கே இட்லி சூடாக்கி எடுக்கலாம், கொப்பரை இருந்து எடுக்கலாம், கொண்டாந்து 10 இட்லி சுட சுட கொண்டாந்து போட்டு 2 இட்லி கொண்டாந்து போட்டான். 5 நாள் 9 இட்லி. அவன் வாங்கிக்கிட்டு சட்னி கொடுங்கம்மாங்க. சட்னி என்னங்க சட்னியாதான்? அப்பதான் வீட்டுக்காரத்து கேட்டு, ஏய் திரும்ப இட்லி என்கிட்ட கேட்டு கொடுத்த மாதிரி அதான் சட்னி கொடுக்க மாட்டேன் என்ன கேட்க. அப்படி இல்லை, நான் எல்லாரும் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டோம், உங்களுக்காக கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன், அதான் அந்த இவங்க கொடுத்துருவான்னு கேட்கேன். அப்படின்னு எப்படியா இருக்கும்? பிச்சைக்காரன் இவனும் முறைக்கான். அப்ப சொல்லியாயோ கொடுப்பது அழுத்தரப்பான் சுற்றம் கொடுப்பதும் உங்கள் என்று கெடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள் படிச்ச பிச்சைக்காரன் தான் இருக்கா? நாசமா போயிடப்போற சண்டை கொடுக்க சொல்லு அப்படின்னு அவன் இவர் வீட்டுக்காரன் ஆரம்பிச்சான். எல்லாவற்றுக்கும் விதி வைத்து வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் விதி, ஒவ்வொன்றுக்கும் சட்டம். அப்படி வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை வெளியில்தான் சுதந்திரம் இருக்கிறது, வெளியில்தான் அறிவு பிறக்கிறது. வீட்டுக்குள்ளே பிறப்பு எண்ணம் நடக்காதவருடைய அறிவெல்லாம் வெளியே இருக்கு. வெளியில ஐயா அழகா பேசியிருக்காரு. வீடுதான் என்று பேச மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான சிந்தனை சிறைப்பு பட்டிமன்றத்திற்கு தென்னலிலே ஒளி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி, மல்லிகையில் மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, அறிவுகளை அகந்தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே. என்ன சொன்னீங்களா என்ன வரைக்கும்? யாவா ஐயா ஐயா சுருக்கமா யா அப்படி வச்சுக்கிட்டாங்க. எங்க ஐயா தோன்றாத டிவி இல்லை, எங்க ஐயா தோன்றாவிட்டால் அது டிவியே இல்லை என்னும் அளவிற்கு மிகப்பெரிய நடுவரோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் சில ஊருக்கு நாம உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா நம்ம ஊருக்கு மட்டும்தான் நாங்க நட்புக்காக பேச வந்திருக்கோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெளியில இருந்து ஆண்களுக்கெல்லாம் எப்ப மகிழ்ச்சி
மகிழ்ச்சி, பெண்களுக்கெல்லாம் எப்ப மகிழ்ச்சி தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் எப்ப தெரியுமா சந்தோஷம்? பிராந்தி கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா பெண்களுக்கு சந்தோஷம். சபாஸ் சபாஸ். ஆண்களுக்கு எப்ப தெரியுமா சந்தோஷம்? நகை கடை, புடவை கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா ஆண்களுக்கு சந்தோஷம். நல்ல அருமையான கருத்துமா. அவ இப்பதான் வெளியில போனா சந்தோஷம். வெளியில எங்கேயாவது சந்தோஷம் இருக்காங்க? நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னால மாட்டு பிரச்சனை, அடுத்து நோட்டு பிரச்சனை, அடுத்து நீட்டு பிரச்சனை. எப்ப தீரும் நம்ம நாட்டு பிரச்சனைன்னு தெரியவே மாட்டேங்குது. இதுல வெளியில எங்க சந்தோஷம் கிடைக்கும் நான் பேசுறேன். எனக்கெல்லாம் அவ்வளவு இறக்கம் உள்ள அதானே. நான் இறக்கம் உள்ள பிள்ளைன்னா அந்த உலகத்துல மலர்விழி மட்டும்தான். சரி சரி சரி. எங்க வீட்டுக்காரனை அடிச்சுக்கிட்டு நான் அழுவேன். என்னது? உங்க வீட்டுக்காரர் அடிச்சுட்டு நீங்க அழுவீங்களா? என்னம்மா என்ன ஒரு இறக்க குணம். ஒரு அம்மா ஒரு புருஷனை விறகட்டில் அடிச்சிருக்கு. ஏம்மா விறகட்டில் அடிக்கிறேன்னு கேட்காங்க. கட்டின புருஷனை எப்படி கை நீட்டி அடிக்கிறது? அதனாலதான் விறகட்டில் அடிப்பேன். அது உண்மைதான். ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவன் நல்ல பையன், ஆனா ஒரு பொண்ணை வெளியில போய் பார்த்தா அவன் நல்ல பையன் பேர் எடுப்பானா? எடுக்க மாட்டேன். கிடையாது. அங்க போனோம்னா அந்த பிள்ளை என்ன பின்னாடி வராத, பின்னாடி எங்க அக்கா வரா. உடனே நீ பயப்படாத, உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வரா. அவன் குடும்பத்தை பாருங்க எப்படி குடும்பம். இப்படி குடும்பத்துல கொஞ்சம் சண்டை இருந்தா ஆமா. வீட்டில் பிரச்சனை இல்லை என்றால் கோயிலில் அர்ச்சனை இல்லைன்னு ஒரு கவிஞர் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீட்டுல யாருக்காவது முடியலைன்னா அந்த பெண்கள் படுற பாட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. வெளியில யாராவது ஹெல்ப் வருவாங்களாங்க? வீட்டுல உள்ள மனைவி அப்படியே துடிப்பா, வெளியில உள்ளவங்க நடிப்பாங்க. என்னம்மா டிஆர் மாதிரி பேசுறீங்க? இப்படி கணவன் தன் மனைவிக்காகவும், மனைவி தன் கணவனுக்காகவும், இருவரும் தங்கள் குழந்தைகளுக்காகவும் செய்கின்ற தன்னலமற்ற தியாக வாழ்க்கை குடும்பத்துல வீட்டுக்குள்ள மட்டும்தான். சபாஸ் சபாஸ். துன்பத்தில் தோள் கொடுக்க ஒரு கை, ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை, இதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் கிடைக்கும். எனவே கோபத்தில் கூட கெடுதல் நினைக்காத அப்பா, அடிக்கடி நம்மை திட்டினாலும் கூடவே அழுகின்ற அம்மா, இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுக்கின்ற சகோதரர்கள் இருக்கும் வரை உள்ளன்பு கொண்டாட, ஊமை நெஞ்சை உசுப்பிவிட, கனவுகள் கேட்க, கற்பனைகள் பாராட்ட, தட்டி கேட்க, தட்டி கொடுக்க, வீடுதான் மகிழ்ச்சி என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப 2 அடியிலையும் பேசி முடிச்சிட்டாங்க. மலர்விழி அருமையா பாடினாங்க, அருமையா பேசினாங்க. பட்டிமன்றம் ஒரு சுத்து முடிஞ்சது. இன்னும் எத்தனை சுத்து சுத்துவாங்களோன்னு நீங்க பயப்படப்படாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊர் ஆளுக்கு தான் பேசினாங்க. நான் 2வது சுத்து பேசுறீங்களான்னு கேட்டதுக்காக நான் என்ன பண்ணேன், 2வது ரவுண்டு வேணுமான்னு கேட்டேன். அதுல ஒரு ஆள் எந்திரிச்சு பாண்டிச்சேரியில் 2வது ரவுண்டு தாங்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. பாண்டிச்சேரியில் 2வது ரவுண்டு தாங்காதான். சரி இருக்கட்டும். இப்ப பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஏறத்தாழ 2.5 மணி நேரம் ஆச்சு, 2.25 மணி நேரம் ஆச்சு. அப்படியா அப்படின்ட்டு போய் கிளம்பிடாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். இவ்வளவு நேரமும் நீங்க உட்கார்ந்து நல்லா கேட்டீங்கன்னா, நாங்க நல்லா பேசி நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்க நல்லா கேட்டதுனால நாங்க நல்லா பேசலாம். அதான் உண்மை. இது நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஊர்ல 3000 பேருக்கு கூட்டம். இந்த நம்ம எங்கிறீங்க விமான நிலையத்துக்கு எங்கிட்ட ஒரு சின்ன கிராமம், 3000 பேர் அப்படியே குப்புறப்பட்டு தூக்குறாங்க. அதுல மலர்விழி வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதுன்னு இருக்காங்க. அதுல ஒரு பேர் எந்திரிச்சு பார்த்துவீங்கன்னு போறடோய் நிக்கிறா. அவன் எந்திரிச்ச பேர்ல நாங்க உட்கார்ந்து இருந்திருக்கோம். எப்படி இருக்கோம்? அது மட்டும் இல்ல, சில ஊர்கள் என்ன தெரியுங்களா, ஒரு அம்மா என் கண்ணு முன்னாடி ஒரு பையில போட்டு அந்த சாத்து சாத்துது, வருவியா இப்படி எடுத்துக்கலாம் வருவியா அப்படிங்குது. அவன் என்ன அப்படி எடுத்துக்க வந்துட்டான். இங்க சாப்பிட்ட சாப்பாடு இங்க போனா 3 மணி நேரம்ங்க. ஆனா இங்க கேட்ட செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் மறக்கப்படாதுங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினார் திருவள்ளுவர். மதுரையில் தானேங்க ராத்திரி 11 மணிக்கெல்லாம் திருக்குறள் சொல்ல முடியும், வேற எந்த ஊர்ல சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நல்லா உட்கார்ந்து சந்தோஷமா கேட்க முடியும். சரி, இப்ப அருமையா பேசியிருக்காங்க. தீர்ப்பு சொல்லணும். எப்படி சொல்றது? இவர்கள் கூறியதும் சரிதான், அவர்கள் கூறியதும் சரிதான். அப்படிதான் சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்ஜா சர்ஜா சர்ஜா. அப்புறம் நான் அந்த பக்கம் போனேன்னு வைங்க, சர்ஜா போறேன் பாருங்க, எனக்கு பேர் வச்சுட்டுருவீங்க. சொந்த பேரே கிடையாது வாத்தியார்களுக்கெல்லாம். பட்டிமன்றத்தில் இருந்து ஒரு காலேஜில் ஒரு பையன் அடுத்த பீரியட் யார் பீரியட்னேன், நெஞ்சிருக்கு வரை பீரியட் அப்படின்னா. நெஞ்சிருக்கு வரை அவர் சொல்லிக் கொடுக்குற நெஞ்சில் நிற்குமான்னு பார்த்தா
அவர் வயசான ப்ரொஃபசர், பேண்ட் நெஞ்சுக்கு போட்டிருக்காரு, அதனால அவருக்கு பேர் நெஞ்சிருக்கு வரைன்னு வச்சிருக்காங்க. சரி கிட்ட பரவாயில்ல. இப்ப மக்கள் பெருந்து மகிழ்ச்சியா இருப்பது வீட்டிலேயே வெளியிலையா? ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு தடவை பிறந்து ஒரு தடவை தாங்க மரணம் அடைகிறோம். இதுக்குள்ள சந்தோஷமா இருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாதி நாள் தூக்கத்தில் போயிருது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் குழலார்தங்கள் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவிடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார் அப்பர் சுவாமிகள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தெரியுங்களா? ஒரே ஒரு நாள் ஈசல். அன்னைக்கு காலையில் தான் ரெக்கம் முளைக்குமாங்க. அந்த ரெக்கம் முளைச்ச அன்னைக்கு இரவு அது இறந்து போகுமா? ஆனால் அந்த ஒரு நாளைக்குள் அது வாழ்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் மகிழ்ச்சி. நமக்கு மனித வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு. இந்த மகிழ்ச்சியை எப்படி சொல்லலாம்? இவங்க அருமையா சொன்னாங்க, வீட்டுக்கு வெளியில தான் மகிழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் மகிழ்ச்சி? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாமரை பதித்த மணிமகடம், புயல்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். எம்ஜிஆர் ஒரு படத்துல பாசம்னு ஒரு படம். இது எல்லாமே பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்குதுங்க. எங்க கிடைக்கிறதெல்லாம் வேற ஒன்றும் வேண்டாம். வெளியில தான் மகிழ்ச்சிங்கிறதுக்கு என்ன ஆத்திரம்டா உட்கார்ந்து கேட்கிறோம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல்லுன்னார் திருவள்ளுவர். என்ன தெரியுமா? கேட்டுக்கிட்டு கட்டி போடுறதுங்க பேச்சு. கேட்காத ஆளுன்னா கேளாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கேட்காதவன்னு அர்த்தம் இல்லையா, எதிரின்னு அர்த்தமா. பகைவனையும் உட்கார வைக்கணுமாங்க பேச்சு. இப்ப நமக்கு பிடிக்காத ஆள் வந்தா வருவோமா? போட்டுமியா அப்புறம் வர்றா அப்படிமா. ஆனா பகைவனையும் உட்கார வைக்கணுமா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். பேச்சு கட்டி போடணும். அப்படியே இப்ப எதிரியை கட்டி போட முடியுமா? எதிரியை உட்கார வச்சு கேட்க வைக்க முடியுமா? எதிரியும் விரும்புறவண்ணம் பேசணுமாங்க. யாரால முடியும்? பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஒருத்தர், மிகச்சிறந்த படிப்பாளி, காஞ்சிபுரத்தில் தேர்தல் நிற்கிறார். அவரே சிறந்த பேச்சாளர். ஆனா அவர் யாரை கூட்டு வந்தார் தெரியுமா ஓட்டு கேட்க? உலகத்தில் 2 நடிகர்கள் தாங்க செலவு வச்சிருக்காங்க. ஒருத்தர் இங்கிலாந்தில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்கின சார்லி சாப்ளின், இன்னொருத்தர் ஊர் நாகர்கோயிலில் பிறந்து தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட கலைவாணர் NS கிருஷ்ணன். 2 பேருக்கு தான் சிலை இருக்கு. அண்ணா கலைஞருக்கு பேரை கூட்டு வர்றாரு. கலைவாணர் NS கிருஷ்ணன் கூட்டு வந்து பேச வைக்கிறாரு. யாரு? அண்ணாவுக்கு ஓட்டு கேட்க. கலைவாணர் என்ன பேசுறாரு தெரியுங்களா? அண்ணாவுக்கு ஓட்டு கேட்க வந்தாரு. அண்ணாவை பத்தி பேசவே இல்லைங்க. அதுக்கு பதிலா அண்ணாவை எதிர்த்து நின்னார்ல ஒரு டாக்டர் சீனிவாசன் அவர் பேரு, அவரை பத்தி புகழ்ந்தே பேசிக்கிட்டு இருக்காருங்க. அண்ணாவை எதிர்த்து நிற்கிறாரே டாக்டர் சீனிவாசன், எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு வல்லவர் தெரியுமா. போன வாரம் கூட ஒரு பிள்ளையும் தாயும் காப்பாத்தினாரு. 4 நாளைக்கு முதல்ல 8 பேரை நெருப்புல இருந்து காப்பாத்தினாரு. சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு அடி வயிற்றுல புளி கரைக்குது. நம்ம கூட்டு வந்திருக்க இவர் அவரை பத்தி பேசிட்டே இருக்காரு. இப்படியே பேசிட்டு வந்த என்ன சொன்னாரா, இப்படிப்பட்ட டாக்டர், அண்ணா வைத்து நிக்கிற டாக்டர் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்க கதி என்ன? அதனால டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. இந்த பேச்ச அந்த டாக்டரே கேட்டுதான் சந்தோஷப்படுவார்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முதல்லங்க நான் காஞ்சிபுரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இதே கதையை சொல்றேன். கீழே இருந்து ஒருத்தர் 2 சொல்றாருங்க, ஐயா அந்த டாக்டர் சீனிவாசன் இன்னும் உயிரோடு இருக்காருயா அப்படின்னாரு. 94 வயசாகுதுங்க, இன்னும் உயிரோடு இருக்காருங்கிறார். எவ்வளோ ஆச்சரியம். கேட்ட ஆளை கட்டி போடணுங்க பேச்சு. ஒரு ஊர்ல பேச்சாளனை கட்டி போட்டுருக்காங்க. இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளவு மோசமா பேசுறவங்க இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக ரயில் ரோட் நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டு யூட்டர்ன் பண்ணி ஓடியாந்து உட்காந்துட்டான். அப்படியே பேச்சாளரை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கும் காலில் விழுந்து அழுதாங்க. தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்ச பாண்டியன் ஆஸ்பத்திரி போய் உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவ்வளவு நல்லா பேசினா உன் தற்கொலையை தடுத்துட்டா, ஏன் திரும்பி வந்தேன்னார். நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாகணும் அப்படித்தான். நீ பேசியே கொள்ற, நீ இருக்கிற சாவனா யோசிச்சு பாருங்க. இதை எங்க உட்கார்ந்தா கேட்கலாம்? வீட்டில் உட்கார்ந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க முடியுமா? வெளியில வர்றோம், பயணம் பண்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
சொன்னாங்கல்ல. இப்போ இங்கே தாய்மார்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, எப்போ சந்தோஷப்படுவீங்க தெரியுங்களா? நகை கடை, புடவை கடை அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கூட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை. நாளைக்கு சோறாக்க வேண்டாம் சொல்லிட்டா போதும், செய்வோமா? அப்போ நீங்க வரமாட்டீங்க, வரமாட்டீங்கல்ல. என்ன அப்படி சன்னியாசமா போயிட போறாரு அவரு? ஏன் தெரியுமில? அப்படி ஒண்ணு அன்னைக்கு ஒன்னும் சமையலும் பண்ண மாட்டாங்க. உலகத்திலே கஷ்டம் இந்த சமைக்கிறது தான். அதுல உப்பு பத்தல, இதுல சரியில்லை. ஆனா கல்யாண வீட்டுல அதெல்லாம் பார்க்க மாட்டோம். கல்யாண வீட்டுல சாப்பிடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் அள்ளி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள்ல ஒருத்தர் என் இலைக்கு வந்துருவானோன்னு பயந்தங்க. நான் அங்கிருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லை மீறிய பயங்கரவாதமா இருக்க முடியும். எத்தனை ஆச்சரியம். வெளியில எவ்வளவு மகிழ்ச்சிக்கிறீங்க. பஸ்ல ஏறினோடனே ஜன்னலோரத்தில் உட்கார தெரியுமா? அந்த சந்தோஷம் வருமா? அதுவும் எங்க தியாகராஜ காலேஜ் ரோட்ல 4ஆம் நம்பர் பஸ் இருக்கு பாருங்க, அதுல போற மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா தியேட்டரும் அதில் தான் இருக்கு, எல்லா கல்யாண மண்டபம் அதில் தான் இருக்கு. இந்த கல்யாண முகூர்த்த நாள் அன்னைக்கு நான்லாம் படுற பாடு. அப்பதான் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். கடும் கூட்டம் ஒரு நாள் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். இந்த சில பேர் பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டா நின்றுட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன கையில இருக்கா கையில கொடுத்துருவாங்க. ஒரு நாள் நான் படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா விளக்கமாறு கொண்டு என் காலில் எடுத்து போட்டு பார்த்து கொண்டு போயிருச்சுங்க. வரவே போறவே பூரா விளக்கமாத்து பார்த்துட்டு என்னையும் வஞ்சிட்டு போறாங்க. போறமா ஐயா, ஏய் என்னது இல்லையா? அதுக்குள்ள அந்த அம்மா அங்க இருந்து வேற என்னை கேக்குது. நான் இங்க இருந்து 2 பேரும் 50-50 ஷேர் போட்டு விளக்கமாறு வைக்கிற மாதிரி. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு பயங்கர கல்யாண கும்பல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா பிள்ளை தூக்கிட்டு வந்தது. என்ன நினைச்சது இல்லை, என் கையில கொடுத்துருச்சு. அது குரங்க பத்தி வச்சிருக்கு போட்டுருக்கு. அந்த பிள்ளை என் கிட்ட உட்காந்து மூஞ்சியை பிராண்டுது. பக்கத்தில் இருக்க கண்ணாடியை புடுங்குது. அவன் பிள்ளை ஒழுங்க வளர்க்கடா அப்படிங்கிறான் என்னைய. ஏய் இது ஏன் பிள்ளை இல்லையா? அப்புறம் ஏன் தூக்கிட்டு அலைகிறேன் நாமே சொல்லிட்டான். இதுல என்ன தெரியுங்களா? அந்த அம்மாவை காணும் கூட்டத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. காலேஜ் வேற நெருக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா காலேஜில் வந்து இறங்கிட்டேன். காண அந்த அம்மாவை. அதுக்குள்ள ஒரு பையன் வந்து அந்த பையன் கண்ணத்துக்கு நீ அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு அப்படின்னா. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் அந்த அம்மா வந்துச்சு. இல்லைன்னு வைங்க அந்த பையன் நேரம் எங்க ஊர்ல எங்க வீட்டுல 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெளியில போய் பாருங்க, அப்பதானே அந்த மகிழ்ச்சி தெரியும். அதுவும் டிசம்பர் 31 ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க. வெளியே போக ரொம்ப பயப்படுவோம். அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் புது வருஷம் இல்லை மது வருஷம் கண்டுபிடிச்சு விட்டாங்க. யாருதான் குடிக்க சொல்லி கொடுத்தான்னு தெரியல. 5ஆம் ஜார்ஜ் மன்னரா சொன்னாரு டிசம்பர் 31 குடிக்கிறான்னு சொல்லி. ஒரு தடவை சேலத்துல இருந்து மதுரைக்கு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு. எங்களோட சேர்ந்து ஒரு தண்ணி வண்டி ஏறிச்சான். கண்டக்டர் அவனை பார்த்து கேட்கிறாரு எங்க உரைக்கிறாரு. கக்கன்னு சிரிக்கிறேன் அவரை பார்த்து. எங்க கண்டுபிடி வாப்பனா எங்க ஒரேன்னு. அவர் பார்த்தா நீ டிக்கெட்டே எடுக்க வேணாம்டா. அவனை கொண்டு என் பக்கத்தில் உட்கார வச்சு விடிய காலம் வரைக்கும் அவன் என்னை படுத்துன பாடுக்கு பாருங்க. வாந்தி எடுக்கிற மாதிரி வருவேன், பேசாம இருந்துருவான். ஓ அப்படி பேசாம இருந்துருவான். அப்புறம் நான் அவனை கெஞ்சி கேட்டேன், நீ சும்மா வாந்தி எடுத்துரு, நீ எப்போ எடுக்க போறீங்கிற பயத்தில் உன் வாயை பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தேவைதான். இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்வாங்களா? அப்புறம் இந்த நீங்க நினைக்கிறீங்க நீ மாதிரி குடுக்கிறவங்க வந்து கெட்டவங்கெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பணிவானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது இன்ஸ்பெக்டர் போய் அடிச்சிருக்காங்களா? இல்லை இல்லை. குட் மார்னிங் சார், டக்குன்னு ஒரு குட் மார்னிங். போலீஸ் ஸ்டேஷன் வாசல் பார்த்தோம் செருப்பு கட்டி எழுதிட்டு போய் 2 பேர். அதெல்லாம் தெரியுதுல்ல. ஆமா கரெக்டா அவன் வீட்டுக்காக தான் தட்டுவான். ஒருத்தர் போஸ்ட் கம்பியை போய் தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா போஸ்ட் கம்பியை தட்டுறீங்க வீடு இல்லடா, அங்க இருக்கிற ஏய் சும்மா நிறுத்துனா மேல லைட் எரியுதுல விட்டுக்கான். மாடியில லைட் எரியுதான். அவனை என்ன சொல்றது? இவன் அப்புறம் என்ன பண்ணா, இந்தப்படி வாயை இப்படி போச்சு என் பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்புறம் மெதுவா என் காதுகிட்ட வந்து கேட்டான், காந்தியை சுட்டுட்டாங்களாம்ல அப்படின்னு கேட்டான். நான் என்னத்த சொல்றது? ஆமான்னு இல்லை, தேம்பி தேம்பி அழுதாங்க. பெரிய தேசபக்தியை போட்டு. அப்புறம் அவன் கேள்வி கேட்டான், நான் பதில் சொன்னேன். அப்புறம் நான் கேள்வி கேட்டேன், என் பதில் சொன்னேன். 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம்னு வைங்களேன். பசுக்குள்ள இருந்து ஒரு அம்மா சொல்லுது,
2 பேரும் தண்ணியை போட்டு சிலம்பராகி வரப்படி. இது கூட பரவாயில்ல, இப்ப ரயிலே ஆரம்பிச்சாச்சு. டாட்டா காட்டினோடனே குவாட்டரை ஊற்றிடுறாங்க. அன்னைக்கு வந்து ஃபுல்லாக குடிச்சு விட்டு போய் பாத்ரூம் கதவை திறந்துருக்கேன். ரயிலில் கண்ணாடி இருந்திருக்கு. ஐ எம் சாரி அப்படின்னு வந்துட்டேன். உள்ள ஆள் இருக்காங்களாம். திருப்பி போயிருக்கேன், திருப்பி கண்ணாடி. இப்படியே 1/2 மணி நேரம் போயிட்டு திரும்பி வந்தவன் டிடிஆர் போய் கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே இருக்க ஒருத்தர் உள்ள இருந்து வர மாட்டேங்கிறான். டிடிஆர் போய் கதை திறந்து வந்துட்டு அவரை கட்டில் வேற மோடி வந்துருக்காரு. சாரி, எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்கேன். அவனாவது ஆஃப், இவர் ஃபுல்லு. என்ன சொல்றது? நான் அப்ப சொன்னேனே, இந்த பஸ்ல இப்ப தூங்குனப்ப எழுப்பிவிட சொல்லி எழுப்பி விடாமட்ட என்ன தெரியுமா? மதுரையில் ஒருத்தன் மெட்ராஸ் போறதுக்காக, விழுப்புரம் போறதுக்காக ரயில் போயிருக்கான். போய் ரயிலில் உட்காந்து ஒரு ஆளை பார்த்து கும்பிட்டு எனக்கு 38 வயசு ஆகுதுங்க. அதை ஏன்னா என்கிட்ட சொல்றேன்னு கேட்டுக்கான். இதை சொல்றேன் கேட்டுக்குங்க, இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு 38 வயசு. இதெல்லாம் ஏன்ட்ட சொல்றேன். ஐயா, நான் விழுப்புரத்தில் இறங்கணும், எனக்கு 38 வயசு ஆகுது. கடைசி இன்டர்வியூ, தூங்கினாலும் தூங்கிடுவேன். என்னை மறக்காம நீங்க எழுப்பி விட்டுருங்க. நீங்க மெட்ராஸ் தானே? உங்க பேரை பார்த்துட்டேன், அதனால தான் வந்தேன். மெட்ராஸ் தானே? சரி ஐயா, மறந்துடாங்க. 37 நீ போய் பாடுறா. படுத்துட்டா. விடிய காலம் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறா, எக்மோர்னு போட்டிருக்கு. மெட்ராஸ் வந்துருச்சு, சென்னை. எழுப்பிடல. எந்திரிச்சு குதிச்சு அவர்கிட்ட போய் கத்தி, முட்டாப்பளை மடப்பளை, 38 வயசுன்னு சொன்னடா. என்ன சொன்னேன் உன்ட்ட? நான் எந்திரிக்கலைன்னா என்னை கழுத்து பிடிச்சிருந்து வெளியிலன்னு சொன்னேன்ல, கேட்டியா? என் வாழ்க்கையை கெடுத்துட்டா பாவி. இவ்வளவு சத்தம் போட்டுக்கேன், அந்த பேசாம இருக்கேன். அவனுக்கு காதல் கேட்டுக்கான். காதெல்லாம் கேட்கும். உன்னை இறக்கி விடாதுக்கே நீ இப்படி கத்துறியே. நீ நினைச்சு ஒருத்தர்னா விழுப்புரத்துல இறக்கி விட்டனே, அவன் இறங்க மாட்டேன்னா தர நிறுத்து வந்து வெளியே தள்ளி நாய் ஒடியாந்து ஏற பார்த்தான். நெஞ்சில் இருந்துச்சே. அவன் எந்த ஊருக்கு போறவனும் தெரியல. அவனுக்கு என்னன்னா நம்மள எதுக்கு இறக்கி விடுறாங்க? அவன் மெட்ராஸ் போறவன். அவன் ஒடியாந்து ஏறினாலும் பொட்டியை கொண்டு அடிச்சு வெளியே தள்ளியிருக்கான். அவன் என்ன வைதான், நீ இறக்கி விடாது வைக்கிறியே, அவன் என்ன வைவான்னு நினைச்சு பார்த்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, வெளியில போய் பார்த்தா எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். வெளியில போனா ஆகாயத்தில் பிறந்தால், நீர்வீழ்ச்சியை பார்த்தால், பயணப்பட்டால், புதிய உணவு, புதிய வாழ்க்கை, புதிய மகிழ்ச்சி. குற்றாலத்துக்கு போயிருந்தோங்க, நல்ல நிலா வெளிச்சம், 5:30 குளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒரு பையன் வந்துட்டான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல. நண்பனுக்கு 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 நண்பன். எங்களை குளிக்க விடாம படுத்துறாங்க. வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்க, வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்க. ஏலே போடா. நான் கடைசியில் இட்லி கடையை பூட்டிய விட்டாங்க. மண்ணை மாதிரி தூத்துறியாங்க மேல. உன் கூட வந்தனே, நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏலே நீ இட்லியை தின்னது இல்லையா? அவன் என்ன கேட்கிறேன், நீ குளிச்சதே இல்லையா? நான் குளிச்சிருக்கேன்டா. குற்றாலத்துக்கு குளிச்சது இல்லை, நான் இட்லி தின்னுருக்கேன். குற்றாலம் இட்லி தின்னது இல்லை. வெளியே போய் பார்த்தானங்க முடியும். எத்தனை நாடுகள், எத்தனை பல்கலைக்கழகங்கள். நலாந்தா பல்கலைக்கழகம்னு சொல்றோம்ல, ஏன் அதை விடுங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தாருங்க. யுவான் சுவாங் என்கின்ற சீன நாட்டு அறிஞன் காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. புஷ்பேஷி ஜாதி புருஷேஷி விஷ்ணு நாரீஷ ரம்பா நகரேசி காஞ்சி. பூக்களில் சிறந்தது எது என்று கேட்டால் ஜாதி பூ. புருஷர்களில் சிறந்தவன் மகாவிஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம். காரணம், கல்வியில் சிறந்த காஞ்சினா. அப்படிப்பட்ட நாடு. அங்கிருந்து வந்தான் யுவான் சுவாங். இங்கிருந்து போறப்ப நிறைய ஏடுகளை கொண்டு போனாங்க அந்த ஆளு. அப்படி இந்த 7வது மனிதன் ஒரு படம் கூட, 7வது அறிவுன்னு படம் கூட வந்து போதி தர்மர் இங்க இருந்தாங்க கொண்டு போனது. அப்படி ஏடுகளை கொண்டு போறப்ப கங்கை நதியில படகு ஆடுதாங்க. அப்படி அப்ப அந்த படகு ஓட்டி சொன்னானா, சில படகு இது ஏடுகளை கீழே போட்டுருவோம், தண்ணிக்குள்ள போட்டுருவோம், ஏன்னா படகு முங்கிரும். கீழே முதலையெல்லாம் இருக்கு. அதுக்கு அந்த யுவான் சாங் சொன்னாரா, ஏடுகளை எரியாத, அதுக்கு பதிலாக நான் குதிக்கிறேன். நான் செத்தா கூட பரவாயில்ல,
ஆனா இந்த ஏடுகள் என் நாட்டுக்கு போனால் நம் நாட்டு இளைஞர்கள் அறிவாளியாக மாறுவார்கள் சொன்னார்னா பயணப்பட்டதால் தானே. அப்ப எல்லாத்தையும் பார்க்குறப்ப என்ன தோணுது? மகிழ்ச்சின்னு இருந்தா அது வீட்டிலையா வெளியிலையான்னு கேட்டா வெளியில தான் மகிழ்ச்சின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஐயா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்ல வந்தேன். முடியல. பாகுபலியில பாகம் தான் முடிஞ்சிருக்கு. பாகம் நீங்க எந்திரிச்சு மாரியாத்தா பாட்டு பாடிட்டாங்க வரும். பாகுபலி படத்தை கரெக்டா எங்க பண்ணிட்டாங்களா, கட்டப்பா பாகுபலியை குத்துற ஒரு சீனோட நிப்பாட்டிட்டாங்க. பல பேருக்கு படம் முடிஞ்ச மாதிரியே தெரியல. என்னன்னு கேட்டா 2ஆம் பாகத்துக்கு போய் காசு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு வருஷம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்ங்க. கட்டப்பா ஏன் குத்துனா, ஏன் குத்துனா, ஏன் குத்துனா, பாகுபலி ஏன் குத்துனா, இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். அந்த நேரம் ஒரு ஜோக்கு ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுங்களா, ஒரு கிளாருக்கு போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காப்புல, ஒரு 3 நாள் லீவு விடுங்க. அந்த ஆள் இல்லைன்னு இருக்கலாம், இல்லாட்டி இருக்குன்னு இருக்கலாம். அவன் ஒரு ரூல்ஸ் போட்டுருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், உனக்கு லீவு தர்றேன், ஆனா என் கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனா சொன்னா தான் உனக்கு லீவு. இவன் அதுக்கு லீவ் லெட்டர் எழுதிட்டான். இதே மாதிரி கட்டப்பா பாகுபலிட்ட லீவு கேட்டிருக்கான். பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். மேனேஜர் குடுண்டு நடிக்கிட்டாரு. பிஏ 15 நாள் போயிட்டு போயிட்டு அப்படின்ட்டாரு. வீடுங்கிற விஷயத்துக்கு வாங்க. வீடுன்னா என்ன? வீடுன்னா 7ஆம் நம்பர் பிளாட்டு, ஏசி, கார் நிப்பாட்டுற இடம், மார்பிள்ஸு, இது மட்டும் வாங்க வீடு. மனிதர்கள் வாழ்கின்ற இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மனிதர்கள் தெரியுங்களா? திண்ணையை காமிச்சு இது எங்கள் அப்பா உட்காந்துருக்க இடம்ங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் நான் பிறந்த இடம் இந்த இடம் தான். கிராமத்து வீடெல்லாம் சில நேரங்களில் விற்க போகிறப்பையோ இடிக்க போகிறப்பையோ அந்த வீட்டை விற்கிற அழுது தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த வீட்டை விற்கலை, எங்கள் அப்பா அம்மா விற்கிறேன் அப்படிமா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடேன்னு பாரதி சொன்ன மாதிரி இருந்தது இந்த வீடு இல்லையா? இந்த வீட்டில் இருக்க மகிழ்ச்சிக்கு ஈடேது இணையது. நான் பிறந்த வீடு இந்த வீட்டில் தானே. நான் இங்கே எட்டயபுரத்துக்கு நாங்கள்லாம் போனோம். இந்த பாரதி வீட்டை பார்த்த உடனே அந்த பிறந்த இடம் இருக்குதுங்க, நீட்டு நிமிந்து அப்படி ஒரு சொட்டு கும்பிட்டோம். திருச்சுழி போனோம். அங்கே ரமண மகர்ஷி பிறந்த இடம் அங்கே தான். அவர் திருவண்ணாமலையில் தான் முக்தி அடைஞ்சார். ஆனால் நம்ம திருச்சொலி அருப்புக்கோட்டை பக்கத்தில் அந்த இடத்துல வைப்ரேஷனுங்க, தொட்ட உடனே அப்படி கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதை உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். அங்கே போயிட்டு என்ன ஒன்றையும் காணா, டிவியை காணா அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் விளங்காது. அந்த இடம் வீட்டோட அருமை. அவங்க சொன்னாங்கல்ல, வீடு மகிழ்ச்சிங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மாறு இருக்குமா வயிறு, கொஞ்சம் ரசம் வைக்கிறியா, ரசம் வச்சு கொடுப்பாங்க. இதை போய் ஹோட்டலில் கேட்க முடியுமா? சாப்பிட்றப்ப இன்னும் கூட அந்த காலத்தில் வயிற்றுக்கு எடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்வாங்க தெரியுங்களா? மாங்காயை கிடைக்கிற காலத்தில் வாங்கி அதை பிளந்து உப்பு போட்டு காய வச்சு மாவத்தல் வச்சுருப்பாங்க. அந்த மாவத்தல்ல வத்த குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், வயிற்றுக்கு எடுப்புங்கிற நோயே வராதுங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அதுவும் பல நேரங்களில் சில டாக்டர் எழுதுறது புரியுது, பல டாக்டர் எழுதுறது புரியவே மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு டாக்டர் எழுதுன சீட் எடுத்துட்டு உரலாக ஓடிட்டு திருப்பி ஓடியாந்துருக்கான். டாக்டர் இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு இருக்கான். அவர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. ஏழை பேனா எழுதுதான்னு பார்த்தா அதை கொண்டு ஓடிக்காக்கும். அதை பிரிஸ்கிரிப்ஷன் நினைச்சிட்டான். என்ன செய்யலாம்? வீட்டில் நோயின்னா பார்க்க ஆள் உண்டுங்க, கஷ்டம்னா கேட்க ஆள் உண்டு. ஏன் இப்படி வைங்களேன், அவங்க சொன்னாங்கல்ல, வீட்டுக்கு ஒரு புது பெண்ணு வர்றாங்கன்னு வைங்க, மகனுக்கோ மகளுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வர்றான்னு வச்சுங்களேன். அப்படி கால் எடுத்து வைக்கிறப்பே, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யார் வர்றா? இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகாலட்சுமி வர்றா. அந்த மகாலட்சுமி உள்ள நுழையிற போதே
அந்த வீடு பிரகாசம் பெறுது. ஒருத்தர் அண்ணிங்கிறான், ஒருத்தர் சித்திங்கிறான், ஒருத்தர் ஒடியாந்து எங்கள் அத்தைங்கிறான். ஒரு பெண்ணு உள்ள நுழைகிற போது எத்தனை உறவு உள்ள வருது பாருங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த வீடே மகிழ்ந்துங்க. அப்படி பேர் வைக்கிறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு, வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம ஊர் பக்கம் யோசிச்சு பாருங்க. காது ஊத்து கெடா விட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் வண்டி கட்டி போவோம். அந்த வண்டி கட்டி அத்தனை பேர் ஏறி அதுக்கு பிறகு அம்பாசிடரில் போனோம். அம்பாசிடர் மாதிரி கார் வரவே வராது, 23 பேர் ஏறி போவாங்க. அதில் ஒரு தடவை நான் அப்படி போய் டிரைவர் கழுத்தெல்லாம் 3 பேர் கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்படியே இறங்கி நடந்து போக முடியல. என்னால் ஏறுறப்ப அன்பே எம்ஜிஆர் மாதிரி ஏறினேன், இறங்குறப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி நடந்து போகிறேன். குனிஞ்சு முதுகில் 4 பேர் ஏறி. ஆனால் என்ன சந்தோஷம் தெரியுங்களா? இந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் தங்கச்சி, பின்னாடி மனைவி, கழுத்தில் குழந்தை, இத்தனையுமாக நம்ம பயன்படுறோம்ல. இந்த உறவுகள் உலகத்தில் இருக்கு இல்லையா? உலகத்தில் யாருங்க ஏழை? பணம் இல்லாதவனா ஏழை? உறவு இல்லாதவன் தாங்க ஏழை. ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதை பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்போ மாதிரி மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்டா அப்படி சொல்கிற? எனக்கு வீடு இருக்குடா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கடா, எனக்கு அண்ணன் தம்பிகள் இருக்காங்கடா. அயல் நாடுகளில் பார்க்குறப்பங்க அங்கே பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே எப்போவுமே வீட்டை பற்றி தாங்க நினச்சிட்டே இருப்பாங்க. நான் துபாய் போயிருந்தேன், வண்டி ஏறதுக்காக இப்போ ஏர்போர்ட்டுக்கு வர்றேன். என்னை ஏற்றி விட வந்த ஒருத்தர், ஐயா இப்படியே உங்களோட ஊருக்கு வந்துடலாம் போல தோணுதியா அப்படின்னாரு. வாங்க ஏன் போகலாம் அப்படின்னேன். வர முடியாதுயா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப, அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்கப்பா அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்குது, ஒரு குழந்தையோட குரல். செல்லை எடுக்க காமிச்சிட்டு, என் பிள்ளையா வயிற்றில் இருக்கப்ப இங்கே வந்தேன், 3 வயசு ஆகுது, இன்னும் போகலை. நான் போகிறப்ப அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக போவேன். நான் தான் அங்கே இருக்கேன். என் மனசு உயிர் எல்லாமே என் மனைவி, என் மக்கள், என் தாய், என் தந்தை, என் மகள், என் உறவுகள், என் ஊர், என் ஆசிரியர், என் மண், என் காற்று, என் தண்ணீர், இவற்றோடு இருக்குன்னு சொல்கிறோன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது எது தெரியுங்களா? வீடு ஒன்று தானுங்க. வீட்டை நோக்கி வர்றப்ப நமக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்குது. எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குமா? இந்த மகிழ்ச்சிக்கு முன்னால் எது நிற்கும் நினச்சி பாருங்க. இன்னும் கூட கூட்டு குடும்ப மகிழ்ச்சியை விட்டுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பா அம்மா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமாவா சித்தப்பாவான்னு தெரியாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள 20 வருஷம் இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? அவன் யாருன்னே தெரியாத நான் கூடவே இருப்பேன். கடைக்கு போனா போவேன், படுறான படுப்பேன், வீட்டில் இருப்பேன். அவனுக்கு காய்ச்ச வந்த எல்லாரும் போய் பார்ப்பாங்க, ரொம்ப நாளா இருக்காருங்க யாருன்னு தெரியல அப்படிம்பாங்க. இருக்கட்டுங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வர்றப்ப அந்த பொண்ணோட பேசவே 1 வாரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாதுங்க. அதுவும் இப்ப மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் அங்க போயிரு, ஒரு ரூம் இங்க போயிரு, ஒரு இல்லவே இல்லைங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கும், அத்தனை பேரும் அங்கதான் படுத்திருப்பாங்க. மாப்பிள்ளை இங்க படுத்திருப்பான், 12 பேரை தாண்டி பொண்ணு அங்க படுத்திருக்கும். நடுராத்திரி லேசா எட்டி பார்ப்பான், அந்த பிள்ளை அங்கிருந்து லேசா அப்படி எட்டி பார்க்கும். அதுக்குள்ள மச்சரிங்க எந்திரிச்சாங்க, மாப்பிள்ள என்ன வேணும் சொல்லு, நாங்க இருக்கோம், நீங்க இருந்து பேசாம படுங்களா. நடுவில் ஒரு பிள்ளை வேற தொட்டில ஆடிக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். விடிய காலம் வரைக்கும் அழுது, கிள்ளி வச்ச மாதிரி அழுகுங்க. பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்க விடிய காலம் தூங்கிருங்க. இதுல என்ன பண்ணிருக்கான், இந்த பொம்பளை இந்த புது பணி விட்டு பேசவே முடியலன்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். காலையில இருந்து சின்னையில் உட்காந்துக்கிட்டு தண்ணி கேட்போம், குடிக்க தண்ணி விட சொல்லுவோம். அந்த பிள்ளை அப்படியே செம்பில் தண்ணி கொண்டு வரும், கலகலாட்டு வளையல் சத்தம் கேட்கும், பூ வாசனை இருக்கும், புது பணப்பெண்ணு. அப்படி வரவுமே தண்ணி வாங்குற மாதிரி கையை பிடிச்சிருவோம். பொண்டாட்டி வேற யாரும் இல்லை, இதுக்கு பிடிச்சதான் போட்டு இருக்கான் தண்ணி அப்படின்னு இருக்கான். சொல்லிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான், வரப்போகுது பூ வாசனை, வரப்போகுது பட்டுப்படம், வரப்போகுது மெட்டி வழி கேட்க போகுதுன்னு இருக்கான். அந்த கிளவி அப்பதான் கிளவி தண்ணி ஆட்டிக்கிட்டே கொண்டு வந்து, தண்ணி கேட்டியாங்களா பார்த்தா ஒரு பார்வை, நீ போன புதன்கிழமை செத்து போயிட்டுன்னு சொன்னாங்களே. அந்த கிழவிக்கு என்ன கவலைன்னா, தண்ணி தானே கேட்டான், தண்ணி தானே கொண்டு வந்தோம்,
இதுக்கு போன புதன்கிழமை நான் சாகணும்? அவன் ஓண்டியா கேட்டான். அவன் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கான். அம்பிட்டு போச்சு. ஒரு நாள் கடையை முடிச்சு ராத்திரி 10 மணிக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு. வீட்டில் ஒரு சத்தத்தை காணோம். எல்லா பேரும் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சான். கதவை தட்டிருக்கான். அந்த புது பெண்ணு தான் கதவை திறந்துருக்கா. அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு இருக்கான். ஏன்னா சத்தம் போட்டால் ஓட்டுல இருந்து குச்சாலும் குச்சிவாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் எங்க எல்லாம் திருவிழாக்கு போயிட்டாங்க. காலையில் தான் வருவாங்க. இங்கே உள்ள வாங்க. உள்ளே வந்தேன். சொன்னேன், இந்த வேற ஒன்றும் இல்லை, உன் கையில் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். சாப்பாடு போடு. சரி உட்காரு. இங்கே உட்கார மாட்டேன், வெளியே வா. கொல்லை பக்கம் நல்ல பசுமையான வயல்வெளி, கிணத்து மேடு. அதில் சாப்பாடு என்ன 18 காய்கறியாக இருக்க போது ஏழை வீட்டில் ஒரு கல் சட்டியில் பழைய சோறு தட்டில் போடாத புழிஞ்சு என் கையில் கொடு, என் கையில் கொடு, நான் வாங்கி சாப்பிட்றேன். அப்படி புழிஞ்சு கொடுக்குறான். இரவு, நிலவு, தனிமை, இனிமை, புது பொண்டாட்டி புருஷன் பேசுகிற பேச்செல்லாம் பொய்யாத்தான் இருக்கும். அவன் சொல்லுவேன், திருப்பரங்குன்ற மலை எங்கே இருந்தேன், வித்துட்டோம். அவன் பதிலுக்கு யானை மலை எங்கள் பெரியப்பா வெள்ளைக்காரன் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம். விடைக்கால வரைக்கும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு 3:30 மணிக்கு தான் படுத்திருக்காங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. அண்டா காக்கசம் ஆபு காக்கும் திறந்து தீசேன்னு வந்துட்டாங்க. வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க வீட்டில். என்ன சொன்ன தெரியுமா? அந்த மாமியார் கிழவி கத்துறா, ஊரே கிழிஞ்சு போற மாதிரி. எரும மாட்டுக்கு சென எருமைக்கு கல்லு சட்டியில புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் ஊற வச்சிருந்தேன். சட்டி இருக்கு, தண்ணி இருக்கு, புண்ணாக்கு காணோம். எவன் தூக்கிடான். இப்பதான் இவனுக்கு வயிறு கிடங்குது. அதைத்தான் வாங்கி 8 வாய் தின்னுருக்கான். அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அடப்பால, நான் தான் கொடுத்தேன், 2வது வாயிலையாவது சொல்ல வேணாமா? இப்ப விட மாட்டேங்கிற கிளம்பி போலீஸை கூப்பிடு, சிபிஐ கூப்பிடு. இன்னைக்கு புண்ணாக்கு, நாளைக்கு என்ன ஆகும்? இதை அவ இன்னைக்கு நினைச்சு சிரிக்க மாட்டாங்க. மடியில பேரப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த கதையை சொல்லுவான். அன்னைக்கு நான் தான் அந்த புண்ணாக்கை கொடுத்தேன், வாங்கி தின்னானே. அப்ப தேவை உங்க அப்பே அந்த புண்ணாக்கு தரேன். குடும்பமே புண்ணாக்கு குடும்பம்னு ஆயிப்போம். நினைச்சு பார்த்து சிரிக்கக்கூடிய சந்தோஷம் வீட்டில் தானே இருக்குது. தீபாவளி வந்தா, பொங்கல் வந்தா, குடும்பமே ஒரு பையனை எதிர்பார்த்துருக்குங்க. ஒரு கணவனை, ஒரு அண்ணனை, ஒரு தம்பியை, ஒரு அப்பாவை, ஒரு மகனை. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நான் சொல்றேன், எப்படியாவது வந்துடுறேம்மா. சாயங்காலம் வந்துட்டு ராத்திரி பஸ்ஸில் கிளம்பணும். அந்த கிளம்பி போகிறப்ப அந்த வீடு போகிற வாசல் நின்று அந்த தீபாவளியை கொண்டாடி முடிச்ச சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, அந்த விடை பெறப்ப மகிழ்ச்சி இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு வீட்டில் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க பேரன். 15 லட்சம் ரூபா சம்பளம் மாதம் தரப்படுறான். அப்பத்தான் கிளவி வாசலில் உட்காந்துருக்கு, திண்ணையில் உரல் இப்படி வச்சு இழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அமெரிக்கா போயிட்டு வரேன், மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவில்ல, அது கேட்குது. வந்துடுறேன், சரி போயிட்டு வாங்குறேன், காசு விடு அப்படிங்கிறான். ஐடி என்ஜினியர், 15 லட்சம் ரூபா சம்பளம். அப்பத்தாட்ட காசு கேட்குறான். ஆடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு சுருக்கு பை, அதில் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. நம்ம ஊர் கிளவி வச்சுருக்குங்க. ஒரு பய பாக்கெட் அடிக்க முடியாது, அந்த தெரியுமா உங்களுக்கு? அப்படியே அவன் திருடினாலும் அவனால் காசு எடுக்க முடியாது. திருப்பி அந்த கிளவிட்டு தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அத்தனை சேம்பர் உள்ள இருக்கும். அதில் அந்த சுருக்கு பையிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்து, பக்கத்தில் சம்படம், ஊதி சம்படத்துலேருந்து எடுத்து, இந்தா சங்கிலி கருப்பு போகிற இடத்துலலாம் உனக்கு துணை இருக்குமாப்பா, போ அப்படின்னோடனே அந்த காலை தொட்டு கூப்பிட்டுட்டு கிளம்புறான். கூட வந்த அமெரிக்கக்காரன் கேட்டான், அந்த ஓல்டு லேடி உனக்கு என்ன கோல்டு காயின் கொடுத்தாளா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் இல்லை, இந்த 1 ரூபா தான் கொடுத்தான். அப்புறம் ஏன் நீ அவள் காலெல்லாம் தொட்டு வாங்கினேன்? அது சொன்னா, உனக்கு தெரியாது,
ஞாபகம் வச்சுக்கங்க, வெளிநாடுகளில் லண்டனாக இருந்தாலும் பாரிஸாக இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் 18 வயசுக்கு மேலே ஆணோ பெண்ணோ அப்பா அம்மாவோட இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவன் ஃபாதர்ஸ் டேங்கிறான், மதர்ஸ் டேங்கிறான், அன்னைக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. சொன்னால் உனக்கு தெரியாது, நீ வருஷத்துக்கு ஒருக்க உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறவன் 98 வயசு ஆனாலும் கூட நான் காலை தொட்டு கும்பிட்றதுக்கும் எனக்கு விபூதி பூசுறதுக்கும் எனக்கு ஒரு பாட்டி இருக்கான்னு சொன்னால் அதுதான் எங்கள் வீட்டுடைய சொத்து என்று அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு முதல்ல நான் போனப்போ பார்த்தேங்க, எவ்வளோ பெரிய வீதிகள், 8 ட்ராக் ரோடு. இப்படி வீதி நம்ம ஊரில் இல்லையே, இப்படி ரோடு. கார் இந்த மேடை காட்டிலும் பெருசு, இப்படி கார் நம்ம ஊரில் இல்லையே. வீடு நீச்சல் குளம் இல்லாத வீடு இல்லை, இப்படி வீடு நம்ம ஊரில் இல்லையே. பேசாமல் அமெரிக்காவிலே இருப்போம்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு வாரம் தாங்க. அந்த ரோடு இங்கே இல்லை, அந்த வீடு நம்மகிட்ட இல்லை, ஏன் அந்த காரு கூட நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்ம குடும்பங்கிற அமைப்பு உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் 1000 சொல்லுங்கள். பறவைக்கு ஒரு கூடு உண்டு. மாலை நேரத்தில் ஒரு பறவை கூடு தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருத்தன் சொல்றான், அந்த பறவையின் கூடு எனக்கு தெரியும், ஆனால் அதனுடைய மொழி எனக்கு தெரியாதே, நான் எப்படி அந்த பறவையை இந்த கூட்டில் சேர்ப்பேன்கிறான். மாலையானால் பறவை ஒரு கூட்டுக்கு வருவதைப் போல மனிதர்கள் வீடு நோக்கி ஓடி வருகிறார்கள். எத்தனை தான் நீங்கள் உலகத்தை வெளி உலகத்தை அனுபவிச்சாலும் நினைப்பெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? மனசெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? வீட்டில் தாங்க இருக்கு. இங்கே உட்கார்ந்துருப்பீங்க, நேரம் வீட்டுக்குள்ளே மனசு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். பிள்ளையை தூங்குதா, என்ன செய்யணும் தெரியலையே, வீடு எப்படி என்று எப்படியாக இருந்தாலும் வெங்கடாஜலபதியை வணங்கி கொண்டிருந்த போது கூட மனது வீட்டை நோக்கி பாயும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மகிழ்ச்சி மிகுந்த இடம் என்று மனிதர்கள் கண்டுபிடித்திருப்பது வீடுதான், வீடுதான், வீடுதான் என்று சொல்லி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலே, வீட்டிலே, வீட்டிலே என்று சொல்லி இதுவரை நான் எனக்கு தெரிஞ்சு 8:30 மணிக்கு தொடங்கினேங்க. 3 மணி நேரம். பாகுபலி படத்தை கூட எடுக்க முடியாதுங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விழாக்குழுவை சேர்ந்த பெருமக்களை மீண்டும் வணங்கி விஜயகுமார் அவர்களையும் அவரோடு இருக்கிற நண்பர்களையும் இந்த நிதி உதவி செய்தவர்களையும் பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.